ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்ஸ் தான், பட் இந்த கிளாஸ்க்கு அது முக்கியம். நம்ம கவர்மெண்ட் இருக்குல்ல, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்றாங்க? நமக்கு ரோடு போடுறாங்க, நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தராங்க. ஸோ மக்களுக்கு செலவு பண்றாங்கல்ல. இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்குலாம் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கும் காசு எங்க இருந்து வருது? கவர்மெண்டோட ரெவன்யூவோட சோர்ஸ் என்ன? ரொம்ப பேசிக் தான், எனக்கு தெரிஞ்சது தான். எல்லா செலவும் கவர்மெண்ட் பண்ணுதுன்னா அதுக்கு என்ன வருது? மக்கள் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ணுது இல்ல. ஸோ எல்லா கவர்மெண்ட்டுக்குமே டாக்ஸ் தான் ரெவன்யூ. அந்த அமௌண்ட்ல இருந்து என்ன பண்ணுது? மக்களுக்கு செலவு பண்ணுது. உங்களுக்கு தெரியும். பட் இதுல இருக்கிற ப்ராப்ளம் என்ன? மக்கள் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ற மோஸ்ட் ஆஃப் தி டாக்ஸ் யார் கலெக்ட் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு நம்ம சம்பாதிக்கிறோம், தமிழ்நாட்டில் வாடுறோம், நம்ம சம்பாதிக்கிறோம். நாம கட்டுற இன்கம் டாக்ஸ் யாருக்கு போகும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். இல்லைன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனி என்ன பண்ணி ஆகணும்? தன்னோட ப்ராஃபிட்டை டாக்ஸ் கட்டணும்ல, கார்பரேட் டாக்ஸ். அந்த டாக்ஸ் யார்கிட்ட பே பண்ணுது? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? மக்கள் கட்டுற நிறைய டாக்ஸ்ல அதிகமாக யார்கிட்ட போகுது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ மோஸ்ட் ஆஃப் தி டாக்ஸ் அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போறதுனால அதுக்கு ஒரு டியூட்டி இருக்கு. என்ன இருக்கு? இந்த வருஷம் எவ்வளவு காசு கலெக்ட் ஆச்சோ அந்த காசுல அட்லீஸ்ட் ஒரு பாதியாச்சு. சரி, ரொம்ப ரஃபா சொல்றேன் ஐடியாக்காக. நீ கொஞ்சம் காசு வச்சுக்கோ, பட் அட்லீஸ்ட் ஒரு பாதி காசு என்ன பண்ணு? எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பிரிச்சு கொடுத்துரு. அதான லாஜிக். அப்போ கலெக்ட் ஆகிற டாக்ஸ் அமௌண்ட்ல எவ்வளவு பிரிச்சு தரலாம் எல்லா ஸ்டேட்டுக்கும் முடிவு பண்றது யாரு? ஃபினான்ஸ் கமிஷன். உங்களுக்கு தெரியும், அது ஃபார்முலா சொல்லும். இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இவ்வளவு காசு கொடுத்துரு சொல்லிடும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? டாக்ஸ் டெவல்யூஷன். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து அந்த காசை டாக்ஸை டெவல்யூஷன் பண்றாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு கொடுக்குறாங்க. ரொம்ப பேசிக்ஸ்ல நிறைய தடவை பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே பேரலா இருக்கட்டும். இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள், அண்ட் அகைன் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். தமிழ்நாடு, பீகார். எந்த ஸ்டேட் அதிகமான இன்கம் டாக்ஸ் பே பண்ணும்? தமிழ்நாடு. எந்த ஸ்டேட்ல அதிகமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்? தமிழ்நாடு. இப்போ கார்பரேட் டாக்ஸும் தமிழ்நாடு தான். அப்போ இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு டெவலப் பண்ண ஸ்டேட்ஸ்ல எங்க இருக்கு? சவுத் இந்தியா இருக்கு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எல்லா ஸ்டேட்ல இருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட் டாக்ஸை கலெக்ட் பண்ணுது. என்ன டாக்ஸ்? இன்கம் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ், கார்பரேட் டாக்ஸ் நிறைய இருக்கு. இந்த எல்லா டாக்ஸையும் சேர்த்து அதுக்கு ஒரு ஃபுல் அமௌண்ட் வந்துடும். இந்த ஃபுல் அமௌண்ட்ல, டாக்ஸ் கலெக்ட் ஆன அமௌண்ட்ல அதிகமான கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணிருப்பா? பீகாரா, தமிழ்நாடா? தமிழ்நாடு தானே. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க இங்க, நிறைய கம்பெனிஸ் இங்க இருக்கு. அப்போ டோட்டலா கலெக்ட் ஆகிற அந்த டாக்ஸ் அமௌண்ட்ல இந்த தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன், கர்நாடகா, மகாராஷ்டிரா இவங்களோட அமௌண்ட் எப்படி இருக்கும்? அதிகமான கான்ட்ரிபியூஷன் இருக்கும்ல. அப்போ இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், எங்க மக்கள் தான் அதிகமான அமௌண்ட்டை உங்களுக்கு தராங்க. ஓகே, நீங்க எல்லா டாக்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டீங்க இந்தியா கிட்ட இருந்து. பட் பிரிச்சு கொடுக்கும்போது யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அதிகமான அமௌண்ட்டை கொடுங்க. இதான பிலாசபி. ஸோ தமிழ்நாடு எதிர்பார்க்குற ஃபினான்ஷியல் டெவல்யூஷன், டாக்ஸ் டெவல்யூஷனோட பிலாசபி தான். அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றது தமிழ்நாடு, எப்படி வச்சுக்கலாம், அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றது சவுத் இந்தியன் ஸ்டேட், டெவலப்டு ஸ்டேட். இப்போ அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணும்போது பிரிச்சு தரும்போது எங்களுக்கு அதிகமான காசு தரணும், பிகாஸ் இட் இஸ் அவர் மணி, இட் இஸ் அவர் பீப்பிள்ஸ் மணி. இது அவங்களோட பிலாசபி. ஸோ இந்த இஷ்யூ வந்து ரொம்ப காலமா இருக்கு, உங்களுக்கு தெரியும். பட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போதுமே என்ன பண்ணுதுன்னா, அந்த டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் இருக்குல்ல, அது பிரிச்சு தரும்போது எதை பார்க்கறது இல்லை? எஃபிஷியன்சியை பார்க்கறது இல்லை. அதாவது எந்த ஸ்டேட் அதிகமான காசு கொடுத்துருக்கு, நிறைய டாக்ஸ் கலெக்ட் ஆயிருக்கு, அப்போ நல்லா ஒர்க் ஆகிற ஒரு ஸ்டேட், எஃபிஷியன்சி அதிகமா இருக்கு. அப்போ எஃபிஷியன்சி அதிகமா இருக்குன்னா அந்த ஸ்டேட்டுக்கு அதிகமான காசு தரலாம் அப்படின்னு எஃபிஷியன்சி ஃபார்முலாவை ஃபினான்ஸ் கமிஷன் பார்க்கறது இல்லை. என்ன பண்ணுது? ஈக்விட்டி ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுது, ஈக்விட்டி ஐடியாவை ஃபாலோ பண்ணுது. விச் மீன்ஸ் இந்தியாவில் சில ஸ்டேட்ஸ் பணக்கார ஸ்டேட்டா இருக்கு, சில ஸ்டேட்ஸ் வந்து ரொம்ப பூரா இருக்கு. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காசை வந்து எல்லா ஸ்டேட்ஸ் கலெக்ட் பண்ணும்போது எந்த ஸ்டேட்ஸ் கிட்ட காசு ரொம்ப கம்மியா இருக்கும், அன்டெவலப்டா இருக்கும், பூரா இருக்கும், அந்த ஸ்டேட்ஸுக்கு கொஞ்சம் அதிகமான காசு கொடுங்க. அப்போ டெவலப்டு ஸ்டேட் மாதிரி அவங்க ஆகட்டும், கொஞ்சம் டெவலப் ஆகட்டும், எல்லாரும் ஈக்குவலாக வரட்டும். ஈக்விட்டி ஐடியாவை ஃபாலோ பண்றாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சொல்லுங்க, இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? ரெண்டே கீவேர்டு தான், கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ. கரெக்ட் தானே? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கலெக்ட் ஆன டோட்டல் டாக்ஸ் ரெவன்யூ. டோட்டலுக்கு இன்னொரு வார்த்தை கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ. இந்த கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூவை ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி ஃபினான்ஸ் கமிஷன் டாக்ஸ் என்ன பண்றாங்க? ஸ்டேட்ஸுக்கு டெவல்யூஷன் பண்றாங்க. டெவல்யூஷன் பண்ற ஐடியாவில் பிரின்சிபல்ல டெவலப்டு ஸ்டேட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஈக்விட்டி ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் ஓகே, பட் எஃபிஷியன்சி ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணி நிறைய பேர் இன்கம் டாக்ஸ் பே பண்ணிட்டாங்க. ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க? யோசிப்பாங்கல்ல, நாங்கள் அதிகமான டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு அதிகமான டெவலப்மெண்ட் வரலன்னு கேள்வி கேட்பாங்கல்ல. அதோட பாயிண்ட் ஆஃப் வியூ, தமிழ்நாடு பாயிண்ட் ஆஃப். ஸோ எங்க ஊர் மக்களுக்கே தெரியும் அவங்க அதிகமாக டாக்ஸ் பே பண்ணுறாங்க. அப்போ எங்களுக்கு கேட்பாங்க, அவங்க நான் நிறைய டாக்ஸ் பே பண்ணுமே, ஏன் டெவலப்மெண்ட் வரல, எங்க ஏரியாவில் ஏன் ரோடு வரல. ஸோ எஃபிஷியன்சியும் கணக்கில் எடுத்துக்கணுன்றது தமிழ்நாடோட பாயிண்ட் ஆஃப். ஸோ அதனால தான் அடிக்கடி பேப்பரில் பார்த்துருப்பீங்க, நியூஸில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஸ்டேட்டில் மணி ரொம்ப கம்மியாக இருக்கு, வி ஆர் ஷார்ட் ஆஃப் மணி, வி நீட் மோர் டாக்ஸ் அமௌண்ட், டாக்ஸ் டெவல்யூஷன் அதிகமாக்குங்க. அதாவது இப்போதைக்கு அந்த கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட எல்லா டாக்ஸும் கலெக்ட் ஆகுது இல்லை. இந்த கலெக்ட் ஆன அமௌண்ட்ல எக்ஸாம்பிள் சிம்பிளா வச்சுக்கலாம், 100 ரூபாய் வச்சுக்கலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 100 ரூபாய் டாக்ஸ் கலெக்ட் ஆகுதுன்னா அந்த 100 ரூபாய் அட்லீஸ்ட் 42 ருபீஸ் எடுத்து வச்சிருங்க. அந்த 42 ருபீஸ் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் போக வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லாஜிக் புரிஞ்சுல. யார் சொல்றது? ஃபினான்ஸ் கமிஷன் சொல்ற பாயிண்ட். ஒவ்வொரு 100 ரூபாயிலையும் 42 ருபீஸ் எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் போக வேண்டியது. அடுத்த பாயிண்ட், இந்த 42 ருபீஸ்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு என்ன பண்ணலாம்? பிரிச்சு கொடுக்கலாம். 1 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் பிரிச்சு கொடுக்கலாம். அதுக்கு தான் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, யார் ரெடி பண்றா? ஃபினான்ஸ் கமிஷன். ஒவ்வொரு 5 இயர்ஸ்க்கும் அந்த ஃபார்முலாவை அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஃபார்முலாவோட ப்ரையாரிட்டியாவா இருக்கு, ஈக்விட்டியா இருக்க தவிர எஃபிஷியன்சி கிடையாது. இதனை பார்த்தது வரைக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த டாபிக் எதுக்குள்ள வருது? இப்படி சொல்லலாமா? ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட ஓரளவுக்கு மணி சம்பந்தப்பட்டதுல, மணிக்கு ஒரு பேர் என்ன? பிஸ்கலா, மணி சம்பந்தப்பட்டதுல அதிகாரம் இல்ல வந்து இண்டிபெண்டன்ட் அதிகமா இல்ல. லாஜிக் புரியுதா? சென்ட்ரல் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் எவ்வளவு காசு கொடுக்குதோ அந்த காசை பொறுத்து தான் அந்த ஸ்டேட்ல என்ன பண்ணுவாங்க, டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்மியா கொடுத்துச்சுன்னா டெவலப்மெண்ட் கம்மி. அப்போ ஒரு ஸ்டேட்டோட டெவலப்மெண்ட் எல்லாம் ஒரு ஸ்டேட்டோட மணி எப்படி இல்ல ஃப்ரீயா இல்ல, பிஸ்கல் ஆட்டோனமி சொல்லலாமா? இதெல்லாம் டாபிக். இந்தியாவில் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கு பிஸ்கல் ஆட்டோனமி கம்மியா இருக்கு. காசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல இண்டிபெண்டா தனக்கு பிடிச்ச மாதிரி டாக்ஸ் அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி அதிகமாக்கி மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ண முடியாது. எல்லா டாக்ஸ் அமௌண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது, அவங்க கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கு. அப்போ மணி விஷயத்துல ஆட்டோனமி கம்மியா இருக்கு. இதெல்லாம் இஷ்யூ. இப்போ இப்படி யோசிங்களேன், இன்னொரு ஆங்கிள் சொல்றேன், இதுவும் பேசிக்ஸ் தான். இந்த டைம்ல இப்படி யோசிங்களேன். இப்போ ஜிஎஸ்டி இருக்குல்ல, நம்ம கடையில் ஒரு பொருள் வாங்குறோம், எந்த பொருள் வாங்கினாலும் அது ஜிஎஸ்டி இருக்கு. அந்த ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் எங்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அதாவது ஜிஎஸ்டியில் இந்த பொருளுக்கு இவ்வளோதான் ரேட்டு அப்படின்னு யாரும் முடிவு பண்ண முடியாது, ஒரு ஸ்டேட் முடிவு பண்ண முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், அதே மாதிரி தான் ஜிஎஸ்டி அமௌண்ட்டும் கரெக்டாக எங்கே போகும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகும். அதுல இருந்து என்ன பண்றாங்க, டாக்ஸ் டெவல்யூஷன் பண்றாங்க. இப்போ யோசிக்கலாம், ஒருவேளை ஆல்ரெடி தமிழ்நாடுக்கு கிடைக்கிற டாக்ஸ் அமௌண்ட், டாக்ஸ் டெவல்யூஷன் கம்மி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணுது, ஜிஎஸ்டி ஒரு டாக்ஸ் ரேட் இருக்குல்ல, அதோட ஸ்லாப் அதை குறைக்க போறோம். நிறைய பொருளுக்கு ஜிஎஸ்டி டாக்ஸ் அமௌண்ட்டை வந்து குறைக்க போறோம்னு சொல்லும்போது இதுக்கு யாருக்கு பயமான லாஸ், டாக்ஸ்க்கு ரெவன்யூ என்ன ஆகும், என்ன கம்மியாகும்ல. இது புரிஞ்சுல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு டாக்ஸ்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும்போது அது ரிலீஃபா இருந்தாலும் மக்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய காசு, டாக்ஸ் டெவல்யூஷன் அமௌண்ட் கம்மியாகலாம்ல. இந்த இடம் புரிஞ்சுக்கு. வாட் இஸ் தி பாயிண்ட், இந்த டாக்ஸ்க்குள்ள இந்த எக்கனாமிக்குள்ளேயும் ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ, இந்த ஃபுல் அமௌண்ட் டாக்ஸ்ல அந்த ஃபுல் அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் கலெக்ஷனே வந்து கம்மியா இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, ஸ்டேட்டுக்கு போற காசும் கம்மியாடுமா. அண்ட் இதுல ஒரு ரூல் இருக்கு, உங்களுக்கு தெரிஞ்ச ரூல் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வர்ற எல்லா டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்தும் டோட்டலா சேர்த்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தரணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இன்கம் டாக்ஸ் வருது ஓகே, கார்பரேட் டாக்ஸ் வருது ஓகே, ஜிஎஸ்டி வருது ஓகே, இந்த அமௌண்ட்ல என்ன பண்ணலாம், பிரிச்சு கொடுத்துடலாம் ஸ்டேட்டுக்கு ஓகே. பட் எல்லா டாக்ஸும் அதுக்குள்ள வராது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சது செஸ் டாக்ஸ், சர்சார்ஜ், ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா அடிஷனல் டாக்ஸ். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு செஸ் டாக்ஸை கலெக்ட் பண்ணுதுன்னா தமிழ்நாடு மக்கள் கிட்ட இருந்து ஒரு அடிஷனல் டாக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட கல்வியை இம்ப்ரூவ் பண்ணணும், செஸ் டாக்ஸ் போடலாம், எஜுகேஷனல் டாக்ஸ் போடலாம், டாக்ஸ்க்கு மேல இன்னும் டாக்ஸ் போடலாம், சர்சார்ஜ் பண்ணலாம். நம்ம மக்கள் கிட்ட இருந்தே வாங்கியிருந்தாலும் இந்த டாக்ஸ்க்குலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கரெக்ட் ஆச்சுன்னா தீஸ் டாக்ஸஸ் ஆர் ஒன்லி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த ரீசன் இந்தியா லெவல் அவங்க மட்டும் வச்சுப்பாங்க. பாலிடிக்ஸ் புரியுதுல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 2 அமௌண்ட் வருதா, கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ உள்ள இன்கம் டாக்ஸ், கார்பரேட் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்ட் ஆகிட்டே இருக்கு. இன்னொரு சைட்ல குட்டி குட்டியா போடுற எக்ஸ்ட்ரா டாக்ஸ், செஸ், சர்சார்ஜ். லாஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது, இதுல கலெக்ட் ஆகிற டாக்ஸ் இருக்குல்ல, இந்த டாக்ஸ் அமௌண்ட்ல பெனிஃபிட்டை மக்களுக்கு கொடுத்து கொஞ்சம் குறைக்குது. இன்கம் டாக்ஸ் குறைக்கலாம், ஜிஎஸ்டியை குறைக்கலாம் சொல்லிட்டு இந்த கலெக்ஷனை குறைக்குது. அப்போ இது குறைய எங்க குறைஞ்சிரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய காசு குறைஞ்சிரும். அதே மாதிரி என்ன பண்ணுதுன்னா பேரலா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த செஸ் டாக்ஸ், சர்சார்ஜ் இந்த அமௌண்ட்டை வந்து அதிகமாக்குது. அப்போ இதுல ரெவன்யூ வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ண தேவையில்ல, அந்த டாக்ஸை ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ண தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் டெவல்யூஷன் பண்ண தேவையில்லை, அவங்கள வச்சுக்கலாம், அவங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேல, ஒரு எக்கனாமிக்குள்ளேயும் டாக்ஸ் கலெக்ஷனுக்குள்ளேயும் என்ன இருக்கு, ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த இஷ்யூ விட்டுருங்க, ஜஸ்ட் வந்து ஒரு அப்டேட் தான். இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வரலாம். ஒன்ஸ் அகைன், வாட் இஸ் தி ஆர்குமெண்ட் ஆஃப் டெவலப்டு ஸ்டேட்ஸ், நாங்கள் தான் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றோம், எங்களுக்கு வர டாக்ஸ் டெவல்யூஷன் கம்மியா இருக்கு, ஸோ ப்ளீஸ் ஃபாலோ தி எஃபிஷியன்சி ஐடியா. இதான் உங்களோட ஆர்குமெண்ட். இப்போ அடுத்த பாயிண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன், அந்த எக்ஸாம்பிள் புரியுதான்னு யோசிங்க. இது தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து ஒரு கார் கம்பெனி இருக்கு, நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, நிறைய ப்ரொடியூஸ் பண்ணது என்ன பண்றோம், டாக்ஸ் பே பண்றோம். ஸோ தமிழ்நாடு நிறைய டாக்ஸ் பே பண்ணது என்ன பண்ணணும், காசு அதிகமாக தரும். இது அவங்களோட பாயிண்ட் ஆஃப். இப்போ எக்ஸாம்பிள் வரலாம், தமிழ்நாட்டில் இருக்கிற கார் கம்பெனி ஒரு 5 கார் ப்ரொடியூஸ் பண்ணதுன்னு வச்சுக்கலாம். இந்த எல்லா காரையுமே யார் வாங்குவா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும் வாங்குவாங்க, அப்படி கிடையவே கிடையாதுல்ல. உங்களோட இண்டஸ்ட்ரி, இந்த கம்பெனி பிரான்ச் எங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கலாம். பட் ப்ரொடியூஸ் பண்ற எல்லா கார்ஸுமே யார் வாங்குவா, இந்தியாவில் இருக்கிற யூபியில் இருக்கிற ஸ்டேட்ல ஒருத்தர் வாங்குவாரு, மகாராஷ்டிராவில் ஒருத்தர் வாங்குவாரு, கேரளா, கர்நாடகான்னு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க கார் வாங்குவாங்கல்ல. லாஜிக் புரியுதுல. அப்போ உன்னோட ஸ்டேட்ல இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்கு, இந்த கம்பெனிக்கு காசு கொடுத்தது யாரு, இந்த காரை வாங்கினது யாரு, அந்த யூபியில் இருக்கிற ஒரு ஆளு, கர்நாடகாவில் இருக்கிற ஒரு ஆளு, கேரளாவில் இருக்கிற ஒரு ஆளு. இந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஒரு காரையை வாங்கி காசை கொடுத்துருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த காசுல தான் என்ன பண்ண போறீங்க, நீங்க டாக்ஸே பே பண்றீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது, வாட் இஸ் தி பேசிக் பாயிண்ட். இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு என்னது, டாக்ஸ் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் இருந்ததா அதிகமான டாக்ஸ் கலெக்ஷன் யாருக்கு போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அதனால அதிகமான காசு எங்களுக்கு கொடுங்க. பட் ஆல்டர்னேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் என்ன, மேலே பார்த்தோம் எக்ஸாம்பிள், இந்த கம்பெனிக்கு அதிகமான காசு வந்திருக்கலாம், ஓகே. இந்த காசு எங்க வந்துச்சு, வேற ஒரு ஸ்டேட்ல வேற ஒருத்தவங்க வாங்கின காரு, இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க உங்களோட காரை வாங்கி அவங்க தான் உங்களுக்கான காசு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. கார் வாங்கும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்ஸையும் சேர்த்து தான் பே பண்ணுவாங்க. ஸோ டாக்ஸ் அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணது மற்ற ஸ்டேட்ஸ். நீ என்ன பண்ற, தமிழ்நாட்டில் எல்லா காசையும் வாங்கிட்டு டோட்டல் அமௌண்ட்ல கார்பரேட் டாக்ஸ் பே பண்ற. அப்போ எக்ஸாம்பிள் புரியுதுல, ரொம்ப சிம்பிள் தானே. நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து டாக்ஸ் கலெக்ட் ஆகுதுன்னு பாக்குறீங்க, பட் எந்த ஸ்டேட்ல இருந்து டாக்ஸ் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் ஆகுதுன்னு பாருங்க. யார் சொல்றா, இந்த ஆர்டிகல் சொல்ற பாயிண்ட் ஆஃப் ஜனவரி 9 லீட் ஆர்டிகல். ஸோ பாயிண்ட் புரியுதுல. இப்போ உங்க ஸ்டேட்ல நிறைய இண்டஸ்ட்ரி இருக்கும், எல்லா இண்டஸ்ட்ரியும்
கார்பரேட் டேக்ஸ் பே பண்ணோம். ஸோ இது எல்லாத்தையுமே யார் கலெக்ட் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுது, டேக்ஸை கலெக்ட் பண்ணுது. அப்போ பார்க்கும்போது தமிழ்நாட்டில இருந்து அதிகமான டேக்ஸ் கலெக்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. பட் அந்த டேக்ஸ் கலெக்ஷனுக்கு, அந்த டேக்ஸ் அமௌண்ட், அந்த இண்டஸ்ட்ரி சம்பாதிக்கிறதுக்கு அந்த காசை டேக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணது யாரு? மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற இந்தியன் சிட்டிசன்ஸ். இப்போ என்ன பண்ண முடியாது? வெறும் தமிழ்நாட்டில் அந்த கம்பெனி இருக்கிறதுனால, அங்கே பேன் கார்டு ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த ஃபுல் அமௌண்ட்டும் தமிழ்நாடு தான் கொடுத்து சொல்ல முடியாது. ஆச்சு புரியுதுல்ல? எஸ். ஸோ வாட் இஸ் தி கான்ஃப்ளிக்ட் பாயிண்ட்? ஜென்ரலாக பார்க்க எப்படி இருக்கும்? தமிழ்நாடு நிறைய டேக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ண மாதிரி தெரியும். பட் இந்த டேக்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணது யாரு? அக்ராஸ் மெனி ஸ்டேட். இதெல்லாம் பார்த்தோம் சிம்பிளா. ஸோ இந்த ஆங்கிள் புரியாம எல்லா ஸ்டேட் என்ன பண்றாங்க பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஆர்குமெண்ட். எங்க ஸ்டேட் பாருங்க, இந்த வருஷம் கார்பரேட் டேக்ஸ் மட்டும் இவ்வளோ அமௌண்ட்டாக கொடுத்துருக்கோம், பட் வந்த காசு கம்மி தான் ஆர்கியூ பண்ணுறாங்க. பட் அந்த டேக்ஸ் கேம் ஃப்ரம் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகேல? அவள் பேப்பரில் பார்க்கும்போது அந்த கார்பரேட் டேக்ஸை அந்த பிரான்ச் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால இட் இஸ் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் மாதிரி தெரியும். பட் இட் இஸ் நேஷனல் கான்ட்ரிபியூஷன். இப்படி யோசிங்களேன். தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ற ஒரு மைக்ரண்ட் லேபர் அப்படி வச்சுக்கலாம். இல்லை ஏதோ ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை கம்பெனிக்கோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியர் வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் என்னது? அவங்க தமிழ்நாடு பீப்பிள் கிடையாது, ஒர்க் பண்றாங்க. ஸோ ஒர்க் பண்ணது என்ன கிடைக்கும்? சம்பளம் கிடைக்கும். அந்த சேலரி அமௌண்ட்டை இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்ஜினியரோ சரி, இந்த மைக்ரண்ட் லேபரோ எங்க செலவு பண்ணுவாங்க? அவங்க ஊர்ல தானே. ஃபார் எக்ஸாம்பிள் பீகார் வச்சுக்கலாம். அவங்க ஊர்ல தான் அவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. ஏன்னா தே ஆர் தி பீப்புள் ஆஃப் தட் ஸ்டேட். அப்போ பார்க்க எப்படி இருக்கும்? பீகார்ல இருந்து இவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு கரெக்ட் ஆன மாதிரி தெரியும். பட் அது வந்து பீகாரோட ஆக்டிவிட்டி கிடையாது. தட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி கேம் ஃப்ரம் தமிழ்நாடு. காம்ப்ளெக்சிட்டி புரியுதா? இந்த டேக்ஸ் கலெக்ஷன்ல, டேக்ஸ் டிரான்சாக்ஷன்ல, ரெக்கார்ட்ல பயங்கரமான ஒரு காம்ப்ளெக்சிட்டி இருக்கு. இந்த எல்லா காம்ப்ளெக்சிட்டியும் ரெக்கார்ட் பண்ற மாதிரி நம்ம இன்னும் டெவலப் ஆகல. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த காம்ப்ளெக்சிட்டி புரியுதுல? நம்ம இந்தியா கிட்ட இப்போதைக்கு டாக்ஸோட கலெக்ஷன் டேட்டா இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேட்டு கிட்ட இருந்தும் எவ்வளவு டாக்ஸை கலெக்ட் பண்ணணும் அந்த கலெக்ஷன் டேட்டா இருக்கே தவிர கான்ட்ரிபியூஷன் டேட்டா கிடையாது. ஒரு பொருளை வாங்குறதுல இருந்து, ஒரு காரை வாங்குறதுல இருந்து, எங்கிருந்து ஒர்க் லேபர் அனுப்புறாங்க, ஒரு பர்சன் எங்க லேபரை போடுறாங்க, எங்க காசு போய் செலவாகுதுன்ற கம்ப்ளீட் கான்ட்ரிபியூஷன் டேட்டா சுத்தமா இல்லை. ஸோ ஓகேல? ஸோ இப்போதைக்கு கன்க்ளூஷன் எது? வெறும் ஒரு பேன் கார்டை வச்சுக்கிட்டு மட்டும் ஒரு ஸ்டேட்டு தான் அதிகமான டேக்ஸ் பே பண்ண சொல்ல முடியாது. பேன் கார்டுன்றது அந்த 1 இயர்ல லாஸ்டா அந்த இண்டஸ்ட்ரி கட்ட வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட். அந்த காசு எங்கிருந்து வந்திருக்கலாம். ஸோ பேன் கார்டு பேஸ் பண்ணி, கலெக்ஷன் ஆஃப் டேக்ஸ் பேஸ் பண்ணி முடிவு பண்ண முடியாது. எந்த ஸ்டேட் அதிகமான கான்ட்ரிபியூஷன் முடிவு பண்ண முடியாது. பிகாஸ் பேன் கார்டு டேட்டா இஸ் தி கலெக்ஷன் டேட்டா, நாட் தி கான்ட்ரிபியூஷன் டேட்டா. இப்போ அடுத்த பாயிண்ட். அப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணலாம்? இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்து யார் பொருள் வாங்குறா அப்படின்னு அந்த கான்ட்ரிபியூஷன் டேட்டாவை உடனடியாக ரெக்கார்ட் செய்ய முடியாது. அப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணலாம்? வேற ஏதாவது பெட்டர் மெத்தட் இருக்கா? இந்த ஆர்டிகல் சொல்ற ஒரே ஒரு பேசிக் சொல்யூஷன். ஸோ வாட் இஸ் தி சொல்யூஷன்? இந்த ஆர்டிகல்ல படிக்கும்போது அந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும். பட் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப டீடைல்டா இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு கிறிஸ்பா ரொம்ப ஷார்ட்டா சொல்லி பார்க்குறேன். ஸோ அவங்க சொல்ற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கண்டிப்பா அந்த டெவலப்பிங் ஸ்டேட் சொல்ற மாதிரி, டெவலப்டு ஸ்டேட் சொல்ற மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் எதை கணக்கில் எடுத்துக்கலாம்? எஃபிஷியன்சியை பேஸ் பண்ணி எந்த ஸ்டேட் அதிகமாக எஃபிஷியன்சியா இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோ அந்த ஸ்டேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் காசு அதிகமாக அலோகேட் பண்ணலாம். பட் எந்த ஸ்டேட் அதிகமாக எஃபிஷியன்சி உருவாக்கியிருக்கு அப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல டாக்ஸ் கலெக்ஷன். இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண வேண்டாம். டாக்ஸ் கலெக்ஷனை வச்சுக்கிட்டா தமிழ்நாடு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டோட்டல் கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூல தமிழ்நாடு வந்து ஒரு 100 ரூபாய் வச்சுக்கலாம். ஒரு 100 ரூபாய் டாக்ஸ் கொடுத்துருக்கு. இந்த வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ கிடையாது. திஸ் இஸ் நாட் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன். அந்த 100 ரூபாய் டாக்ஸை இந்தியா முழுக்க இருக்க மற்ற ஸ்டேட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனை பார்த்தோம். அந்த கார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ ஸ்டேட்டுக்கு எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி காசு தரலாம். பட் அந்த டாக்ஸ் கலெக்ஷன் ஃபார்முலாவை பயன்படுத்த வேணாம். வேற ஒரு ஆங்கிள் பார்க்கலாம். ஓரளவுக்கு புரியுதுல? ஸோ டாக்ஸோட கலெக்ஷன் பேஸ் பண்ணி பார்க்கறத விட ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு ஜிடிபி இருக்கும்ல, அந்த ஸ்டேட்டோட ஜிடிபி. வாட் இஸ் ஜிடிபி? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வச்சுக்கலாம். வாட் இஸ் ஜிடிபி ஆஃப் இந்தியா? இந்த 1 இயர்ல இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியா? வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி? இந்த 1 இயர்ல இந்தியாவில் உருவாக்குற டோட்டல் ப்ரொடக்ஷனோட டோட்டல் வேல்யூ தானே. அப்போ இந்த ஐடியாவை ஸ்டேட்ல அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது தமிழ்நாடு வச்சுக்கலாம். தமிழ்நாடு, இது மகாராஷ்டிரா. ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்கல்ல. வாட் இஸ் ஸ்டேட் ஜிடிபி? அந்த ஸ்டேட் இந்த 1 இயர்ல எவ்வளவு ப்ரொடக்ஷன் உருவாக்கிருக்கு, டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி, டோட்டல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, அது வேல்யூ என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1 இயர் முழுக்க தமிழ்நாடு உருவாக்குன எக்கனாமிக் ஆக்டிவிட்டி டோட்டல் வேல்யூ 100 ரூபாய் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டு 50 ரூபா வச்சுக்கலாம். இந்த ஸ்டேட்டு 80 ரூபா வச்சுக்கலாம். இப்போ சொல்லுங்க, இந்த 3 ஸ்டேட்ல எந்த ஸ்டேட்டோட எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கு? தமிழ்நாடு. எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா அந்த 1 இயர்ல ஒரு ஸ்டேட்டு 50 ரூபாய் தான் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. பட் தமிழ்நாடு 100 ரூபாய் ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கு. அப்போ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கிறதுனால இது எவ்வளோ எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் என்ன பண்ணலாம்? டாக்ஸ் டெவல்யூஷனை அமௌண்ட் அதிகமாக்கலாம். லாஜிக் புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றேன். இதுக்கு முன்னாடி என்ன பண்றோம்? இது கிராஸ் டாக்ஸ் ரெவன்யூ, டோட்டலா கலெக்ட் ஆன காசு அமௌண்ட் யார்கிட்ட இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே, இந்த டோட்டல் ரெவன்யூல தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ண டாக்ஸ் அமௌண்ட் 20% வச்சுக்கலாம். அதாவது எல்லா ஸ்டேட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணதுல 20% ஆஃப் டாக்ஸ் அமௌண்ட் கொடுத்து யாரு? தமிழ்நாடு வச்சுக்கலாம். அப்ப இந்த 20% தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியாது. என்ன ரீசன்? அந்த ஊர்ல ப்ரொடியூஸ் பண்ண எல்லா பொருளையும் வாங்கணும் யார் வேணா இருப்பாங்க. வாங்கினவங்க பீகாரா இருக்கலாம்,
மகாராஷ்டிராவாக இருக்கலாம். இப்போ அவங்க கொடுத்த அமௌண்ட் தான் இந்த ஸ்டேட்டுக்கு வருது, அதான் டேக்ஸை பே பண்ணுறோம். அப்போ இதை பார்க்காதீங்க, என்ன பண்ணலாம், தமிழ்நாடோட இந்த வருஷத்தோட டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அந்த ஸ்டேட்டுக்கு உருவான ப்ரொடக்ஷனோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ, எக்ஸாம்பிள் 100 ரூபா வச்சுக்கலாம். இதை போட்டுட்டு இந்தியா முழுக்க காமனாக அடுத்து இதே முடிஞ்சிடுச்சு, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறேன். இதை போட்டுட்டு இந்தியா முழுக்க காமனாக வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ண டோட்டல் வேல்யூவில் டேக்ஸ் வந்து 10% வச்சுக்கலாம். வாட் இஸ் 10% இல்லை 10. அப்போ டோட்டல் கிராஸ் டேக்ஸ் கலெக்ஷனில் ரெவன்யூவில் தமிழ்நாடு கான்ட்ரிபியூஷன் வந்து 10 rupees. ஓகேல, ஓரளவு புரிஞ்சுதுறேன். எஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, ஃபஸ்ட்டு டேக்ஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோம், எந்த ஸ்டேட் அதிகமாக டேக்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுக்குதோ அதை எஃபிஷியன்சியாக பார்த்தோம். அது வேணாம். டேக்ஸோட கலெக்ஷன் வந்து அந்த இண்டஸ்ட்ரி எந்த ஊரில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் தான் அது. அதுக்கு பதில் என்ன பண்ணலாம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பார்க்கலாம். ஓகேல, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, கர்நாடகா, யூபி இந்த 1 yearல டோட்டல் ப்ரொடக்ஷன் வேல்யூ 100 ரூபா, மகாராஷ்டிரா 200 ரூபா, கர்நாடகா 150, யூபி 50 வச்சுக்கலாம். அந்த ஸ்டேட்டோட ஸ்டேட் ஜிடிபி வேல்யூ வச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஜிடிபியில் டேக்ஸ் போடலாம். ஒரு காமனா 10% டேக்ஸ். அந்த 100 ரூபாயில் 10% வந்து 10 ரூபா, இதில் 20 rupees, 150ல் 15 ரூபா, 50 ரூபாயில் 5 rupees. அப்போ இப்படி யோசிங்க, இந்த 5 ரூபா, இந்த 15 ரூபா, 20, 10 இதான் கிராஸ் டேக்ஸ் கலெக்ட் ஆகிற ரெவன்யூ வச்சுக்கலாம். அப்போ இதில் யார் அதிகமாக கண்டுபிடிக்காங்களோ அவங்களுக்கு அதிகமான காசு கொடுங்க, டேக்ஸ் கலெக்ஷன் பண்ணுங்க. ஸோ எஃபிஷியன்சியை எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பேஸ் பண்ணி உருவாக்கலே தவிர டேக்ஸ் கலெக்ஷனை பேஸ் பண்ணி உருவாக்காதீங்க. இதான் சிம்பிள் ஆல்டர்னேட்டிவ். ஓகே, அதை உங்களுக்கு புரிஞ்சதுண்ணே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபையாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு வேலை புரியலன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஃபிஸ்கல் அட்டானமி பற்றி வரும்போது உங்களுக்கு டவுட் இருக்குன்னு அசியூம் பண்ணி இதையும் என்ன பண்ணலாம் மறுபடியும். ஸோ அந்த டைமில் இன்னொரு ஆங்கிலையும் படிக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம ஆர்டிகல் முடிச்சாச்சு. பட் எனக்கு வந்து மேபி ஏதாவது இடத்துல புரியாமல் இருக்கும் ஒரு டவுட் இருக்குது, அதனால அந்த ஃபேக்ட் ஆட் பண்ணுறேன். நம்ம என்ன பார்த்தோமோ அது ஃபுல்லாகவே சம்மரைஸ்டு ஹேண்ட் அவுட்டில் இருக்கும். ஹேண்ட் படிக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கிடைச்சிரும், எந்த பாயிண்ட் எக்ஸாம் முக்கியம், ஃபேக்ட்ஸ்லாம் கிடைச்சிரும். பட் ஒருவேளை உங்களுக்கு கான்செப்ட் புரியலன்னா லாஸ்ட் டைம் அகைன் ஒரு எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கலெக்ட் ஆகிற கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூ ஒரு 100 ரூபாய் வச்சுக்கலாம். டேக்ஸ் ரெவன்யூ இந்த 100 ரூபாயில் 40% கான்ட்ரிபியூட் பண்ணுறது யாருன்னா மகாராஷ்டிரா மட்டுமே. ஓகே, மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டுமே 40% ஆஃப் அமௌண்ட் டேக்ஸ் அமௌண்ட்டை ஷேர் பண்ணியிருக்கு. இப்படி சொல்லும்போது நீங்கள் எப்படி யோசிக்கக்கூடாது, பரவாயில்ல மகாராஷ்டிரா வந்து இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துருக்குன்னு யோசிக்கக்கூடாது. மகாராஷ்டிரால இவ்வளோ அமௌண்ட் வந்து டேக்ஸ்க்கு போயிருக்கு, ஏன்னா மகாராஷ்டிராவில் மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கிற ஒரு ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரா. எல்லா இன்வெஸ்ட்டும் நடக்கும், பிஸ்னஸ் ஏரியா. அவ எல்லா கம்பெனிஸ் அங்கே ரெஜிஸ்டர் பண்ணதுனால அந்த 1 yearோட கார்பரேட் டேக்ஸ் மகாராஷ்டிராவில் தான் பே பண்ணுவாங்க. இது புரிஞ்சா, லாஜிக் புரிஞ்சா? இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரி இருக்குல்ல, இந்த எல்லா இண்டஸ்ட்ரியும் உற்பத்தி பண்ண காராக இருக்கலாம், இல்லை பொருளாக இருக்கலாம், அதில் வாங்கினது யாரு, வேற ஒரு ஸ்டேட் இருக்கலாம். அப்போ அந்த வேற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் தான் இவங்க உற்பத்தி பண்ண எல்லா பொருளையும் வாங்கி காசை கொடுத்துருக்காங்க, மகாராஷ்டிராவுக்கு காசு அனுப்பியிருக்காங்க. அந்த காசை சேர்த்து 1 yearல ஃபைல் பண்ணும்போது, அந்த அமௌண்ட்டை ஃபைல் பண்ணும்போது எவ்வளோ டேக்ஸ் வந்துச்சோ அந்த காசை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்குது, 40% இருக்குது. அப்போ டேக்ஸ் கலெக்ஷனை பார்க்காதீங்க. டேக்ஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது அது மகாராஷ்டிரா மாதிரி தெரியும், பட் அந்த காசை கொடுத்தது மற்ற ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை பாருங்க. இதே ஸ்டேட்டில் எவ்வளோ டேக்ஸை சென்ட்ரல் கொடுத்துன்னு பார்க்கறத விட இந்த ஸ்டேட் இந்த 1 yearல டோட்டலாக எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுச்சு, எல்லா இண்டஸ்ட்ரியும் சேர்த்து எவ்வளோ பொருள் உற்பத்தி பண்ணுச்சு, ஒரு வேல்யூ வரும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் வச்சுக்கலாம். இந்த 1 yearல அது உற்பத்தி பண்ண டோட்டல் வேல்யூ. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஸ்டேட் லெவல் ஜிடிபி இருக்கும். அந்த டேட்டா கம்பேர் பண்ணுங்க. அந்த வேல்யூ இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் மகாராஷ்டிராவில் 1000 rupees. இந்த 1000 எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வந்து அந்த ஸ்டேட்ல இருக்கிற மக்கள் உற்பத்தி பண்ணது, வேலைக்கு போய் இண்டஸ்ட்ரியில இருந்து உற்பத்தி பண்ண பொருளோட வேல்யூ. அப்போ அதை வந்து மகாராஷ்டிரா கான்ட்ரிபியூஷன் சொல்றது கரெக்ட். திஸ் 1000 rupees இஸ் சோலி கான்ட்ரிபியூட்டட் பை மகாராஷ்டிரா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட ஜிடிபியோட கம்பேர் பண்ணுங்க. இப்போ அந்த 1 yearல எந்த ஸ்டேட்டோட ஜிடிபி அதிகமாக இருக்கோ அவங்க எஃபிஷியன்சி அதிகம். ஓகேல, அப்போ எஃபிஷியன்சியோட ப்ராக்சியா, எஃபிஷியன்சி எதை பார்க்கலாம்னா டேக்ஸ் கலெக்ஷனை பார்க்காம இந்த ஸ்டேட்டோட எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே பாருங்க, ஜிடிபியே பாருங்க. ஒருவேளை ஜிடிபி நம்பர் அதிகமாக இருக்கு, லட்சம் கோடி அப்படிலாம் இருக்குன்னா என்ன பண்ணுங்க, எல்லா ஸ்டேட்டோட வேல்யூ இருக்குல்ல, ஜிடிபி வேல்யூ இருக்குல்ல, அதை வந்து ஒரு காமனாக ஒரு % டேக்ஸ் போடுங்க. 10% டேக்ஸ் போடுங்க. வேல்யூ ஆகிடும், கம்மியாக வரும்ல. அந்த டேக்ஸ் அமௌண்ட்ல பாருங்க, அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்து அந்த ஸ்டேட்ல உற்பத்தி பண்ண எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் அதில் % போடுறோம். ஓகேல, ஸோ இப்படி பண்ணும்போது யாருக்கு அட்வான்டேஜ், சவுத் ஸ்டேட்ஸ்க்கு எல்லாருக்குமே சம் அட்வான்டேஜ். என்ன ரீசன், எல்லா ஸ்டேட்லேயுமே நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்க ஜிடிபி எப்படி பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்கும், எஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமான காசு சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்க முடியும். பட் யாருக்கு கஷ்டம், ஸ்மாலர் ஸ்டேட்ஸ் கஷ்டம். என்ன ரீசன், ஹரியானா, இமாச்சல் பிரதேஷ், உத்தரகாண்ட் இந்த ஸ்டேட்டோட சைஸே குட்டி தான், அங்கே இருக்கிற எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான். அப்போ அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் அமௌண்ட் ஷேர் பண்ணணும்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், யாரெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம், ஈக்விட்டி பேஸ் ஃபார்மில் பயன்படுத்தலாம். ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே இல்லை. ஸோ இந்த ஆர்டிகளோட கோர் சம்மரியே இந்த பாயிண்ட்ஸ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. அண்ட் ஆல்சோ சில ரொம்ப டீப் பேசிக்ஸ் விட்டுட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா கிளாஸ்லையும் கவர் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா ஸ்டேட்ஸுக்கும் காசு கொடுக்குது இல்லை, 3 டைப்ஸில் கொடுக்கும். ஒன்று வந்து கலெக்ட் ஆன டேக்ஸ் அமௌண்ட்ல இருந்து பிரித்து கொடுக்கும், அதெல்லாம் பார்த்தோம். டேக்ஸ் டெவலப்ஷன் இது ஒன்று மட்டும் கிடையாது. சில ஸ்டேட்ஸுக்கு கஷ்டப்படும், இந்த ப்ராப்ளம் வந்திருக்கலாம். அப்போ அந்த ஸ்டேட்டுக்கு சில எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்கும், கிராண்ட் கொடுக்கும். அந்த ஊர் ரொம்ப போராக இருக்கலாம், இல்லை டிசாஸ்டர் வந்திருக்கலாம். அப்போ அந்த டைமில் அந்த இயரில்
அந்த ஸ்டேட்டை காப்பாற்றுறதுக்கு எக்ஸ்ட்ரா தரலாம். லாஜிக் புரியல? இது பேசிக்ஸ் தான் நம்ம கிளாஸில் பார்த்துட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னோட காசை ஸ்டேட்ஸுக்கு 3 ஆங்கிளில் கொடுக்கும். ஒன்று, அதுக்கு கரெக்டான டோட்டல் கிராஸ் டேக்ஸ் ரெவன்யூல பிரித்து கொடுக்கும், 40 ரூபீஸ் கொடுக்கும். இது ஒன்று. அண்ட் சில ஸ்டேட்ஸ் இது கஷ்டப்படுதோ அந்த இயரில் அந்த ஸ்டேட்டை சூஸ் பண்ணி கிராண்ட்ஸ் கொடுக்கும். நீ வச்சுக்கோ, கஷ்டப்படுற கொடுத்துக்கும். மூணாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. 100 நாள் வேலை திட்டம், பிஎம் போஷன், ஆவாஸ் வச்சு நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கின ஸ்கீம்ஸை நடைமுறைப்படுத்துறது யாரு? ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ நீங்க அந்த ஸ்டேட்ல நடைமுறைப்படுத்துறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படுமோ நான் கொடுப்போம். பட் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. இந்த ஸ்கீம் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா, நான் சொல்ற மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா இந்த காசு உங்களுக்கு உண்டு. அப்போ இந்த ஸ்கீம்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த காசு கிடைக்கும். கண்டிஷன் பேஸ்ட் காசு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஸ்டேட்டுக்கு 3 ஆங்கிள் கொடுக்கும். கரெக்டான டேக்ஸ் அமௌண்ட்ல கொடுக்கும், நீ கஷ்டப்படுறனா கிராண்ட் கொடுக்கும், அண்ட் சில ஸ்கீம்ஸை நடைமுறைப்படுத்துறதுக்கு கண்டிஷனோட காசு கொடுக்கும். இதெல்லாம் பேசிக்ஸ் தானே. அண்ட் எந்த பேசிக்ஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் படிச்சாலே புரியுமோ அந்த பேசிக் ஃபேக்ட்ஸை கிளாஸ்ல கவர் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஸ் கமிஷன், கான்ஸ்டியூஷனரி பாடி, என்ன ஆர்டிகல் வரும், பேசிக் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இது நீங்கள் வந்து அந்த ஹேண்ட் அவுட்டோட ஃப்ளோ படிக்கும் போது தான் சூப்பராக இருக்கும். ஸோ கிளாஸில் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் தான். ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கும் இந்தியாவுக்கு சம்மந்தம் இருக்குது. இந்த ப்ராப்ளமை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமா, நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோமா, ஒரு வாட் இஸ் கிரிட்டிக்கல் திங்கிங், ஒரு விஷயத்தில் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கிறோமா, எங்கே ரியல் ப்ராப்ளம் கண்டுபிடிக்க முடியுதா, ஒரு ஐடியாவை சொசைட்டிக்குள்ள லிங்க் பண்ணி பார்க்க முடியுதா, அதுக்கான சொல்யூஷனை யோசிக்க முடியுதா, அந்த சொல்யூஷன் நம்மளால இமேஜின் பண்ண முடியுதா. அப்போ இதை டெவலப் பண்ணுறதா கிளாஸ் ரூமே தவிர மறுபடியும் உங்களோட மைண்டை நான் வந்து நேரோ பண்ண ஆசைப்படலை. இதெல்லாம் ஓகே, பட் இந்த ஆர்டிகல் பாரு, தட் பிகம் சைல்டு ஃபீடிங். அது எல்லாமே செகண்டரி லெவல் நோட்ஸில் இருக்கும், அதை பார்த்து முடிச்சிருக்கு. ஓகேல, ஒருவேளை நம்ம பேசுகிற ஆர்டிகல் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக இருந்துச்சுன்னா, அகடமிக்காக இருந்துச்சுன்னா, மெயின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் ரைட்டிங் எழுதி பார்ப்போம். 3rd லெவலில் அதுவும் முடிஞ்சிடும். ஓகேல, எஸ். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. கிளைமேட் சேஞ்ச்னால வெள்ளம் அதிகமாக வரலாம். ஸோ ஃப்ளட் அதிகமாக வந்துச்சுன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் லாஸ்? ஃபார்மர்ஸ்க்கு அவரோட கிராப் லாஸ் ஆகிடும். அதே கிளைமேட் சேஞ்ச்னால அடிக்கடி சைக்ளோன் வரலாம். அப்ப என்ன பண்ண முடியாது? அடிக்கடி கடை வைக்க முடியாதுல்ல. ஒரு ஷாப் கீப்பரால சைக்ளோன் டைம்ல பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ கடைகள் மூடப்படுமா? எஸ், ஷட் டவுன். அதே கிளைமேட் சேஞ்ச்னால, இந்த ஃப்ளட், சைக்ளோன், லேண்ட் ஸ்லைட்னால என்ன நடக்கும்? நிறைய மக்களோட வீடுகள் என்ன ஆகும்? சேதமாயிடுமா? அப்போ அந்த ஃபேமிலி என்ன பண்ணி ஆகணும்? அந்த இடிஞ்சு போன வீட்டை ரீபில்டு பண்ணுமா? ஸோ இப்போ சொல்லுங்களேன், இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் இருந்து இந்த ஃபார்மர் கிட்ட, இந்த கடைக்காரரு, இந்த ஃபேமிலி, இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து இவங்க எல்லாருக்குமே எதை உருவாக்குது? எக்கனாமிக் லாஸ் தானே, ஒரு பயங்கரமான ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் தானே இந்த ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே. அந்த ஃபார்மருக்கு, அந்த கடைக்காரருக்கு, அந்த வீட்டை என்ன பண்ணி ஆகணும்? அந்த ஃபேமிலி திருப்பி கட்டணும்ல. அப்போ எப்பெல்லாம் ஃப்ளட் வருதோ, சைக்ளோன் வருதோ, லேண்ட்ஸ்லைட் வருதோ, ஹியூமன் லாஸ் உருவாகுது, அது ஓகே. அட் த சேம் டைம் பேரலா ஃபினான்ஷியல் லாஸ் உருவாகுது இல்லை. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் இந்தியா முழுக்க யோசிங்களேன். ஒரு ஆளு ஃபேமிலிக்கு வரும்போது ஃபினான்ஷியல் லாஸ் வச்சுக்கலாம், இந்த வார்த்தை பயன்படுத்தலாம். பட் நமக்கு தெரியும், இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லையும், எல்லா பகுதியிலையும் ஏதோ ஒரு டிசாஸ்டர் கிளைமேட் சேஞ்ச்னால வந்துட்டு தான் இருக்கு. அப்போ அதை இந்தியா முழுக்க கால்குலேட் பண்ணால் எவ்வளோ பொருளாதார லாஸ் ஆகும். அப்போ என்ன வார்த்தை பயன்படுத்தலாம்? இந்த வார்த்தை ஓகே நினைக்கிறேன், நேஷனல் எக்கனாமிக் லாஸ். இதை பயன்படுத்தலாம்ல. வாட் இஸ் தி பாயிண்ட்? கிளைமேட் சேஞ்ச்னால இந்தியாவில் டிசாஸ்டர் உருவாகுது. டிசாஸ்டர்னால நேஷனல் லெவலில் ஒரு எக்கனாமிக் லாஸ் உருவாகுது. எவ்வளோ லாஸ் உருவாகுது? இந்த ஹெட்டிங் படிங்களேன். இந்தியா லாசஸ் 0.4% ஆஃப் இட்ஸ் ஜிடிபி எவ்ரி இயர் டு தி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். ஸோ இந்த ஒரு டேக் லைன் தான், இந்த ஒரு ஃபேக்ட்டுக்காக தான் இப்போ இந்த டாப்பிக்கே பார்க்குறோம். ஸோ ஓகே தானே? ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நோட்ஸ் இருக்கும். அண்ட் மெயின்ஸில் கண்டிப்பாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ டிசாஸ்டர் டைமில் மேனேஜ் பண்ணுறது முக்கியம். என்ன மேனேஜ்மெண்ட் முக்கியம்? ஃபினான்ஷியல் லாஸ் ஆகாமல் மேனேஜ் பண்ணுறது முக்கியம். அப்போ அதுக்கான வேல்யூ அடிஷனாக ஒரு ஃபேக்டர் கிடைச்சிருச்சு. எக்ஸாமுக்கு டைரக்டா இந்த இயர்க்கு நீங்க பயன்படுத்தலாம். இப்போ அடுத்த क्वेश्चन, 0.4% லாஸ் ஆகுது இந்தியாவோட ஜிடிபில. அது ஓகே, இது யார் சொல்றா? அதை எழுதணும்ல. OECD டெவலப்மெண்ட் சென்டர் ரிப்போர்ட் சொல்ற டேட்டா. ஸோ இது ஒரு பாயிண்ட், இது மட்டும் கிடையாது. அண்ட் இன்னொரு நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட், ஏஷியாவில் கிளைமேட் சேஞ்சினால் நேச்சுரல் டிசாஸ்டர் இஸ் இன்க்ரீசிங். அதோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகுது, இன்டென்சிட்டி அதிகமாகுது. போத் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி. அடிக்கடி மழை பெய்யுது, அதிகமாக மழை பெய்யுது, இன்டென்சிட்டி. அண்ட் மேபி உங்கள் மைண்டில் இமேஜின் பண்ணுறதுக்காக இந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். ஃப்ரீக்வன்சினா அடிக்கடி வருதா? எந்த ஊரில்? ஏஷியாவில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் கண்டிப்பாக ஒரு 100 டிசாஸ்டர் இருந்தது. ஏஷியாவில் மட்டும் வருஷம் ஒரு 100 டிசாஸ்டரை பார்க்க முடியும். அண்ட் உங்களுக்கு தெரியும், இந்தியாவில் உருவாகிற டிசாஸ்டருக்கு மெயின் ரீசன் யாராவது இருக்க முடியும்? ஃபர்ஸ்ட் பார்த்தது வெள்ளம், ஸ்டார்ம், லேண்ட் ஸ்லைட் தானே. இந்த பாயிண்ட் முக்கியங்க. ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி டிசாஸ்டர் மாறுது. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா வச்சுக்கலாம். சைனாவில் அதிகம் வருவது ஃப்ளட் பிளஸ் எர்த்குவேக். பிலிப்பைன்ஸ்ல அதிகமாக வருவது ஸ்டார்ம் பிளஸ் சைக்ளோன். அப்போ இந்தியாவோட கேரக்டர் என்ன? எதை பேஸ் பண்ணி டிசாஸ்டர் வருது? எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஹைட்ரோலாஜிக்கல் டிசாஸ்டர். இந்த கீவேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு தெரியுதுல, இந்தியாவோட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னா எந்த டைப் ஆஃப் டிசாஸ்டரை ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணணும்? ஹைட்ரோலாஜிக்கல் பேஸ் டிசாஸ்டர். என்ன ரீசன்? இந்தியாவில் அதிகமாக வர்றது இதான். வாட் இஸ் ஹைட்ரோலாஜிக்கல்? ஃப்ளட், லேண்ட் ஸ்லைடு. ஸோ புயல்லாம் வருது தான், ஸ்டார்ம்லாம் வருது தான். பட் எதுக்கு அதிகம்னா
ரெண்டு தான். இந்த பெர்ஸ்பெக்டிவ் முக்கியம் இல்லை எக்ஸாமுக்கு. சரி, எக்ஸாம் சொல்றது இட் இஸ் நாட் எத்திக்கல் இல்லை. வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் டிசாஸ்டர். இந்தியாவோட டிசாஸ்டர் ப்ரொஃபைல் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட டிசாஸ்டர் ப்ரொஃபைல் இஸ் பேஸ்ட் ஆன் ஹைட்ரோலாஜிக்கல் டிசாஸ்டர். நீங்க அப்படி நம்ம பக்கத்தில் இருக்குல்ல மியான்மர், இதை பார்த்தீங்கன்னா அப்படியே மீட்டராலஜிக்கல் டிசாஸ்டர், அதாவது சைக்ளோனு, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், இதை பேஸ் பண்ணி டிசாஸ்டர் வரும். ஓகேல. ஸோ இந்த டாபிக்கோட இந்த கிளாஸோட மெயின் பர்பஸ் ரெண்டே பாயிண்ட் தான். இந்தியாவோட டிசாஸ்டர்ல இன்னொரு ஒரு சைடு இருக்கு, ஃபினான்ஷியல் லாஸ் சைடு இருக்கு. அந்த லாஸ் அமௌண்ட் வந்து ஹியூஜ். இந்தியாவோட ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது 0.4% போகுது. இந்தியாவில் மட்டும் கிடையாது, இதே சினாரியோவை ஏஷியாவில் பார்க்கலாம். வருஷம் 100 டிசாஸ்டர் வருது. பட் எல்லா கண்ட்ரிஸோட டிசாஸ்டர் ஒரே மாதிரி கிடையாது, பேட்டர்ன் மாறுது. அப்போ இந்தியாவோட பேட்டர்ன் முக்கியம், அதுக்கு பேஸ் பண்ண டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் முக்கியம். ஓகே தானே. இப்போ அடுத்த ஃபேக்ட், இப்போ ஏஷியா பார்த்தோம்ல, இப்போ அடுத்து இன்னும் கொஞ்சம் வேர்ல்ட் ரிஸ்க் இண்டெக்ஸ். நீங்கள் எந்த இயர் படித்தாலும் 2025, 26, 27 எந்த வருஷம் நீங்கள் மெயின்ஸ்க்கு அப்பியர் ஆனாலும் இந்த இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணிக்கணும். இது கிடையாது, எப்பொழுதுமே சில லிஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ் இருக்கு. உங்களோட மெயின்ஸ் அந்த சிலபஸ் இருக்குல்ல, கீவேர்ட்ஸ், அதை பேஸ் பண்ணி நிறைய இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்ட்ரோ இஸ் டன். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு 3 கொஸ்டின் வரும்னா அந்த 3 கொஸ்டின் ஏதாவது ஒரு கொஸ்டினுக்கு இந்த இண்டெக்ஸை கோட் பண்ணலாம். தி வேர்ல்ட் ரிஸ்க் இண்டெக்ஸ். இந்த வேர்ல்ட் ரிஸ்க் இண்டெக்ஸ்ல ஏன் ஏஷியாவை கனெக்ட் பண்றேன்? ஏன்னா ஏஷியாவில் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அதுல யாருக்கு? பிலிப்பைன்ஸ். செகண்ட் ஹையஸ்ட் இஸ் இந்தியா. அதாவது டிசாஸ்டர்னால அதிகமான சேதம் ஏற்பட்டு ரிஸ்கா இருக்கிற கண்ட்ரி லிஸ்ட்ல டாப் செகண்ட் பிளேஸ் இந்தியா. அதுக்கப்புறம் சைனா, இந்தோனேஷியா, எல்லா கண்ட்ரிஸும் வரும். லாஜிக் புரியுதா? இல்லைன்னா எப்படி யோசிக்கல, எல்லா ஊர்லயும் மழை பெய்யுது, பட் எந்த ஊர்ல பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்குமோ என்ன உருவாகும்? டிசீஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகுமா? அப்போ இந்தியா, சைனா இந்த கண்ட்ரீஸ்ல பாப்புலேஷன் இருக்கிறதுனால டிசாஸ்டரோட வல்னரபிலிட்டி, ரிஸ்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ இப்போ சொல்லுங்க, இந்தியாவில் வருஷம் ஒரு பயங்கரமான எக்கனாமிக் லாஸ் உருவாகுது. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்த பாயிண்ட் ஆர்டிகல்ல போடல, பட் சில பேருக்கு இமேஜினேஷன் பண்ண டஃபா இருக்கும், அதனால சொல்றேன். நம்ம இந்தியாவோட ஜிடிபியில் 0.4% சொல்லும்போது ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி தெரியும், பட் வேல்யூ ரொம்ப அதிகம். இந்த 0.4% வந்து அட்லீஸ்ட் 1 லட்சம் கோடி இருக்கும். அதாவது இந்தியா முழுக்க, எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, அதுக்கு எவ்வளவு காசு அலோகேட் பண்றாங்க, எத்தனை பேருக்கு வேலை தராங்க, அது எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டோட அதிகம். லாஜிக் புரியுதா? இல்லை எப்படி யோசிங்க, நம்ம இந்தியா வருஷம் அந்த நேஷனல் ஹைவே போடுவோம்ல, ஹைவேக்கு செலவு பண்ற காசு வந்து மேபி 1 லட்சம் கோடி இருக்கும் வருஷம். அதுவுமே வந்து ஒரு ஜிடிபியோட 0.4% இருக்கும். இப்போ வருஷம் நீ பட்ஜெட்ல 100 நாள் வேலை திட்டத்துக்கு எவ்வளவு காசு போடுறியோ அதே அளவுக்கு பேரலா அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் காசு லாஸ் ஆயிட்டு இருக்கு. அப்ப இந்த சிச்சுவேஷன்ல கவர்மெண்ட் அடுத்து என்ன பண்ணி ஆகணும்? ஸோ இது வரைக்கும் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு? ஒரு ஊர்ல டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறம் அங்கே எவ்வளோ சேதமோ அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி என்ன பண்ணோம்? முடிஞ்சதுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணோம். பட் இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு, வருஷம் இவ்வளோ அமௌண்ட் லாஸ் ஆக போது தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ணணும்? டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபினான்ஸ் ரெடி பண்ணலாம் தானே? மீனிங் புரிச்சா? இந்தியாவில் வருஷம் ஒரு 0.5% ஆஃப் அமௌண்ட் வந்து எக்கனாமிக்கு ரிஸ்க் இருக்கு, சேதம் ஏற்படலாம். இதனால டிசாஸ்டர்னால ஒரு ரிஸ்க் வரலாம். அந்த ரிஸ்க்கை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சில காசை இப்போ அலோகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் சிஸ்டம், இன்சூரன்ஸ் இல்லைன்னா வருஷம் எண்ட்ல அந்த 1 லட்சம் கோடி செலவாகிறதுக்கு பதில் முன்னாடி அந்த காசு என்ன பண்ணலாம்? அந்த ஃபினான்ஸை நம்ம ரோடு போடும்போது இல்லை வீடு கட்டி தரும்போது கிளைமேட்னால எந்த டிசாஸ்டர் வந்தாலும் தாங்கக்கூடிய மாதிரி கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா டெவலப் பண்ணிக்கலாம். அப்ப ரியாக்ஷனரிக்கு காசு அலோகேட் பண்றதை விட முன்கூட்டவே அந்த காசு என்ன பண்ணுங்க, இதுக்கு யூஸ் பண்றது, கிளைமேட் சேஞ்சை தாங்க முடியும். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் கண்டிப்பா இந்த விஷயத்தை உருவாக்கணும். என்ன ரீசன்? ஃபர்ஸ்டே பார்த்தோம்ல, ஒரு இண்டெக்ஸ் பார்த்தோம்ல, வேர்ல்ட் ரிஸ்க் இண்டெக்ஸ் பார்த்தோமா? அந்த ரிஸ்க்ல டாப் செகண்ட் ரேங்க் யார் இருக்கா? இந்தியா இருக்கா. விச் மீன்ஸ் இந்தியாவில் ரிஸ்க் ரொம்ப அதிகம். என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, பாப்புலேஷன். இது மட்டும் கிடையாது. பாப்புலேஷன் இருந்தால் நிறைய பேர் உயிரிழப்பாங்க, அது ஓகே தான். பட் இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? வீக்னஸா இருக்கு. அதாவது இந்தியாவோட வீடுகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இட் இஸ் வெரி வீக். அதாவது ஹவுசிங் இஸ் சோ புவர், அன்சேஃப் சிட்டிஸ் அந்த மாதிரி கட்டியாச்சு. ஸோ ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் ரொம்ப முக்கியமானது. கோப்பிங் கெப்பாசிட்டி உங்க நோட்ஸ்ல இருக்கு தெரியுது. வாட் இஸ் கோப்பிங் கெப்பாசிட்டி? இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் வீக்கா இருக்கு, ஓகே, மழை வருது, வெள்ளம் வருது, வீடு இடிஞ்சு போகுது, அந்த டைம்ல அந்த சமயத்துல எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அந்த டிசாஸ்டரை சரி பண்றதுக்கு வர்ற எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸோட கெப்பாசிட்டி எப்படி இருக்கு? அதுவும் கம்மியா இருக்கு. இந்த கோப்பிங் கெப்பாசிட்டி இஸ் வெரி லெஸ். ஓகேல. அப்போ ஒரு கண்ட்ரி வந்து தன்னோட ரிஸ்கை குறைக்கணும்னா தன்னோட வெல்னரபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். வாட் இஸ் வெல்னரபிலிட்டி? ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ், கோப்பிங் கெப்பாசிட்டி, லாங் டர்ம்ல பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன, இது எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணணும். இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா ட்ராக் என்ன ஆகும்? நம்ம ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும்ல. அப்ப இதுக்கு என்ன தேவை? டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபினான்ஸ் தேவையில்ல. அதனால அந்த பாயிண்ட் முக்கியம். லிங்க் பண்ண முடியல. அகைன் சொல்றேன், புரிஞ்சிருக்கும். டிசாஸ்டர் ரிஸ்க் ஃபினான்ஸ் இதென்ன பார்த்தோம்? சேம் சிச்சுவேஷன், மழை வருது, வீடு இடிஞ்சு விழுந்துருது, கஷ்டப்பட்டு கட்டின வீடு, கஷ்டப்பட்டு கட்டின ஒரு பிளேஸ், இப்போ மறுபடியும் அதே அமௌண்ட்டை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டணும், எக்ஸ்ட்ரா செலவு. ஸோ ஃபினான்ஷியல் லாஸ். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுது? இந்த காசு வழியா எல்லா மக்களுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபெசிலிட்டி உருவாக்கிடுச்சு. என்ன பண்ணலாம்? அடுத்த வருஷமும் மழை பெய்யலாம். நம்ம என்ன பண்றோம்? இந்த வீட்டுக்காரங்க இன்சூரன்ஸ் அப்ளை பண்றாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் மழை வருது, வீடு இடிஞ்சு விழுந்தாலும் இந்த இன்சூரன்ஸ்ல வர காசை வச்சுக்கிட்டு வீட்டை கட்டிக்கலாம். பட் இது வந்து ஒழுங்கா ஒர்க் ஆகிறதுக்கு என்ன தேவை? வழக்கமாக எழுதுறது தான் டேட்டா டிரைவன் பாலிசி. முக்கியம் தானே?
அதாவது இந்தியாவில் எல்லா இடத்துலையும் டிசாஸ்டர், இந்த கேரக்டர் ஆஃப் டிசாஸ்டர், இந்த லாஸ் ஆஃப் டிசாஸ்டர் இஸ் நாட் சேம் இல்லை. இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு பிளேஸில் ஒவ்வொரு ஜியோகிராஃபிக்கில் அந்த லாஸ் என்ன பண்ணணும், டேட்டாவை டிரைவ் பண்ணணும்ல. எஸ், அதாவது இந்தியாவில் நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு பகுதியும் தமிழ்நாடும் கேரளாவும் எல்லா ஊரும் ரிஸ்க்ல ஒரே மாதிரி கிடையாது. எந்த ஊர்ல ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கே என்ன பண்ணலாம், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டியை அதிகமாக்கலாம்ல. எஸ், ஓகே தானே. ஸோ டேட்டா ஹெல்ப்ஸ் ப்ரிவென்ஷன். ஓகேல. அப்போ இந்த கிளாஸோட டேக் அவே மினிமல் அட்லீஸ்ட் இந்த 3 பாயிண்ட் இருக்கும். எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி லாஸ், அதை சரி பண்ணுறதுக்கு என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கலாம், அந்த இனிஷியேட்டிவ் ஏன் கண்டிப்பாக முக்கியம், இந்தியா எந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கு, எந்த ரிஸ்க் அதிகமாக இருக்கு, எந்த கான்ட்ராக்டர் ரிஸ்க் அதிகமாக இருக்கு, இந்த ஐடியாஸ்லாம் முக்கியம். ஹேண்ட் அவுட்ல எல்லா பாயிண்ட்ஸுமே இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹேண்ட் அவுட் முழுக்க படிச்சிட்டு கூடாது. வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் ஹேண்ட் அவுட்? ஜஸ்ட் மேப்பிங் வித் கிளாஸ். கிளாஸ்ல பேசின எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் ஆயிடுச்சா, எதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோமா, எந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டோம் செக் பண்ணிட்டு எக்ஸாமில் எதை பயன்படுத்த முடியும், ஃபிலிம்ஸ்க்கு எது பயன்படுத்த முடியும், மெயின்ஸ்க்கு எது பயன்படுத்த முடியும், நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து சோர்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப ஷார்ட்டாக ஹேண்ட் அவுட்டில் 10 பேஜ் இருக்கும், நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் 1 பேஜ் இருக்கும். ஓகே, அந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணியாகும். ஓகேல. வெனிசுலாவோட பிரசிடென்ட் மதுரோவை யூஎஸ்ஏ அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அது எப்படி அரெஸ்ட் பண்ண முடியும்? யூஎஸ்ஏ ஒரு கண்ட்ரி, வெனிசுலா இன்னொரு கண்ட்ரி. எப்படி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட பார்டர் தாண்டி அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டையே அரெஸ்ட் பண்ண முடியும்? யூஎனோட ரூல்ஸ்க்கு எதிராக இருக்கு. யூஎன்ல ஆர்டிகல் 2 கிளாஸ் 3 ஒரு ரூல் இருக்கு. என்ன சொல்றாங்க, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட பார்டர் தாண்டி ஃபோர்ஸ் அனுப்பக்கூடாது. ஒரு வேலை அனுப்பிச்சதுன்னா 2 காரணம் தான் இருக்கணும். ஒன்று செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணலாம், இல்லைன்னா யுஎனோட செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட பர்மிஷன் கேட்டு வேணா பண்ணலாம். இது ரெண்டுமே இல்லாமல் எப்படி ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோட பார்டரை தாண்டி பிரசிடென்ட் அரெஸ்ட் பண்ண முடியும்? ஸோ திஸ் இஸ் தி வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ரூல்ஸ். இது ஒரு ஓகே. யூஎஸ் என்ன சொல்றாங்க, வெனிசுலாவோட பிரசிடென்ட் இவர் தான் மெயின் ரீசனு அமெரிக்காவுக்கு இல்லீகலா ட்ரக் உள்ள வருது. அந்த இல்லீகல் ட்ரக் டிராஃபிக் மெயின் ரீசனு வெனிசுலாவில் தான் வருது. அப்போ மெயின் குற்றவாளியே மதுரோ தான். அப்போ எங்க நாட்டோட நலன் கருதி அவர் அரெஸ்ட் பண்றோம். யூஎஸ்ஏ பெர்ஸ்பெக்டிவ். அடுத்து இது யூஎஸ்ஏ பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி வெனிசுலாவில் கொஞ்சம் கொஞ்சமா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. யூஎஸோட எய்ம் என்ன, தன்னை சுத்தி இருக்கிற எல்லா நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லா கண்ட்ரீஸ்லுமே நம்மளோட பவர் மட்டும் தான் இருக்கணும், நம்ம என்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ யூஎஸ்ஏ ஷுட் பி தி ஃபுல் பவர் கண்ட்ரோல் ஆஃப் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். இதுக்கு பேர் என்ன, மன்ரோ டாக்ட்ரின். இது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ் சொல்ல முடியும். யூஎஸ்ஏ வெனிசுலாவோட பிரச்சனை அரெஸ்ட் பண்ணது யுஎன் பாயிண்ட் ஆஃப் வியூல தப்பு, வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ரூல்ஸ். யூஎஸ்ஏ பாயிண்ட் ஆஃப் வியூல இல்லீகல் ட்ரக்கை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பண்ணலாம். மன்ரோ டாக்ட்ரின் பேஸ் பண்ணி நம்ம நியர்பை கண்ட்ரிக்குள்ள சைனா இன்ஃப்ளூயன்ஸ் வருது, நம்ம கண்ட்ரோல் குறையுது, அதனால என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருந்தாலும் யூஎஸ்ஏ வெனிசுலா இந்த ரீசெண்ட் இஷ்யூவை நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் முக்கியமான பெர்ஸ்பெக்டிவ் நியோ இம்பீரியலிசம் பெர்ஸ்பெக்டிவ். நியோ இம்பீரியலிசத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, நிறைய கண்ட்ரி கோட் பண்ணிட்டு இருக்க முடியும். பட் இந்த கிளாஸோட டைம் லைனுக்குள்ள முடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட்டா ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்றேன். வழக்கமாக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லுவேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுனால ஒரு ஸ்டோரி மாதிரி சிம்பிளா ஃபாஸ்டா முடிச்சிடலாம். வாட் இஸ் இம்பீரியலிசம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது உங்க வீடு வச்சுக்கலாம். இது உங்க வீடு. இப்போ நான் என்ன பண்றேன்னா உங்க வீட்டுக்கு வந்து உங்களை தூக்கி போட்டு இனிமே இந்த வீடு என்னோட வீடு, நான் தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுவேன்னு சொல்றேன்னா இந்த ஐடியாவுக்கு இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன, இம்பீரியலிசம். இந்த வீடு தான் எக்ஸாம்பிள் ஆஃப் கண்ட்ரி. ஸோ பவர்ஃபுல்லா ஒரு கண்ட்ரி இருக்கும், ஒரு ஸ்டேட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா இல்ல யூகே எனிதிங். அந்த பவர்ஃபுல் கண்ட்ரி என்ன பண்ணும், இன்னொரு கண்ட்ரியோட ஒரு பகுதியை பிடிச்சிக்கும், அந்த கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணும், அந்த கண்ட்ரியில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணும். அப்ப இன்னொருத்தவங்க கண்ட்ரியோட லேண்டையோ ரிசோர்ஸையோ கண்ட்ரோல் பண்றதுக்கு, அந்த லேண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணும், லாஜிக் புரியுதா? சரி, இன்னொருத்தவங்க கண்ட்ரியை போயிட்டு கண்ட்ரோல் பண்ண போறீங்கன்னா ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணிருப்பீங்களா, எப்படி ஃபாலோ பண்ணீங்க, என்ன வகையில போய் கண்ட்ரி பிடிச்சிங்க? சரி, நிறைய மெத்தட் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச மெத்தட். மிலிட்டரி கான்குவஸ்ட், டைரக்டா போய் சண்டை போட்டு இடத்த பிடிக்கிறது. இல்லைன்னா வந்து பிரிட்டிஷ் இந்தியா ரூல் பண்ணாங்கல்ல, ட்ரேட் பண்ண வருவாங்க, அப்புறம் கவர்மெண்ட்டுக்குள்ள வந்துருவாங்க. ஸோ யூகே இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணிச்சுல, காலோனியல் அட்மினிஸ்ட்ரேஷன், அது ஒரு மெத்தட். பட் இப்போ பார்த்தோம்ல, இது எல்லாமே பழைய மெத்தட். ஸோ இந்த மிலிட்டரி கான்குவஸ்ட், காலோனியலிசம் இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகாது. என்ன ரீசன், வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் எல்லா கண்ட்ரியும் ஒரு ஐடியாக்கு வராங்க. அதாவது இந்த உலகத்தில் நிறைய கண்ட்ரியோட எக்கனாமி லாஸ் ஆனதுக்கான மெயின் ரீசன் வேர்ல்டு வார் 2. ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அடிக்கும், அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு கண்ட்ரி வரும், அந்த கண்ட்ரி இருக்கிறது இன்னொரு கண்ட்ரி வரும். அப்போ கண்ட்ரி மாறி மாறி இடத்த கண்ட்ரோல் பண்றதுக்கு சண்டை போட்டிருந்தாங்க. அதோட எண்டு ஆச்சு பயங்கரமான லாஸ், ஹியூமன் லாஸ், எக்கனாமிக் லாஸ், அமைதியே இல்லாத ஒரு காலகட்டம். இதுக்கப்புறம் வேர்ல்டு வரக்கூடாதுன்னா எதை ஸ்டாப் பண்ணணும், இந்த இம்பீரியலிசத்தை ஸ்டாப் பண்ணணும். அதாவது டைரக்டா போயிட்டு ஒரு கண்ட்ரியை கேப்சர் பண்றோம்ல, அந்த மாதிரி இன்னொரு கண்ட்ரியை போயிட்டு கேப்சர் பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. மற்ற கண்ட்ரியோட பார்டரை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த கண்ட்ரியில என்ன வேணாலும் நடக்கலாம், அது அவங்களோட ஓன் மேட்டர். இன்னொருத்தவங்களோட இஷ்யூக்குள்ள இன்னொரு கண்ட்ரிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. இதெல்லாம் பேசிக் ரூல் ஆஃப்டர் வேர்ல்டு வார் 2. உங்களுக்கு தெரிஞ்சது தானே? எஸ். அப்போ இதை மேனேஜ் பண்றது எது வருது, யூஎன் வருது, யுனைடெட் நேஷன். ஏதாவது ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அட்டாக் பண்ணுச்சுன்னா யூஎன் என்ன பண்ணும், வார்ன் பண்ணும். ஸோ சேஃப் கார்டுமே இருக்கு. ஸோ இம்பீரியலிசத்தை ஸ்டாப் பண்ணணும். ஒருவேளை அதை மீறி ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி பிடிச்சதுன்னா யார் உள்ள வருவா, யூஎன் உள்ள வரும். ஸோ சேஃப் கார்டு இருக்கு. பட் என்னாச்சு, இந்த காலகட்டத்தில் இம்பீரியலிசம் நியோ இம்பீரியலிசமா மாறிடுச்சு. அதாவது ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்கு டைரக்டா போயிட்டு தான் கண்ட்ரோல் பண்ணணும் அவசியம் கிடையாது, டைரக்டா மிலிட்டரி போய் சண்டை போட்டு தான் பிடிக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஊர்ல இருந்துகிட்டு இன்னொரு கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் உக்ரைன் வச்சுக்கலாம். உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் வார், உள்ள யார் வரா,
அமெரிக்கா அமெரிக்கா என்ன பண்ணுது, நான் வந்து உக்ரைன் ரஷ்யா வர தீர்த்து வைக்கிறேன், பட் உக்ரைன்ல சில ரிசோர்ஸ் இருக்கு, அந்த ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுல யூஎஸ்ஏ கம்பெனிஸ்க்கு பர்மிஷன் தரணும். இந்த காலகட்டத்தில் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போயிட்டு மிலிட்டரி அட்டாக்லாம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண அவசியமே கிடையாது. இப்போ நிறைய நியூ மெத்தட்ஸ் வந்துருக்கு, நமக்கு தெரிஞ்சது தான். ஃபார் எக்ஸாம்பிள் சாங்ஷன், எக்கனாமிக் சாங்ஷன். இனிமே எந்த கண்ட்ரியும் இந்த கண்ட்ரி கூட ட்ரேட் வச்சுக்காதீங்க, தனிமைப்படுத்துறது. அப்போ என்ன ஆகும், யாரும் பிசினஸ் பண்ண மாட்டாங்க, அந்த கண்ட்ரி ஆகும் வீக் ஆகிடும். வீக் ஆயிடுச்சுன்னா அதை சேஃப்கார்ட் பண்றதுக்கு அகைன் பவர்ஃபுல் கண்ட்ரியே உள்ள வரும். என்ன சொல்லி வரும், அந்த கண்ட்ரி வீக் ஆகிறதுக்கான ரீசன் என்னன்னா இப்போ இருக்கிற கவர்மெண்ட், அந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு மக்களுக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டை நம்மள என்ன பண்ணலாம், உருவாக்கலாம்னு சொல்லும். அப்படி பண்ணலாம். இல்லைன்னா மீடியாவில் உருவாக்குற நரேஷன். இந்த கண்ட்ரியில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் இருக்காருல, பிரசிடென்ட், இவர் வந்து தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்காரு, மக்களை குணப்படுத்துறாரு, ட்ரக் பரிமாற்றம் பண்றாரு, டெரரிஸ்ட் வேலை பண்றாரு அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நேம் ஸ்பாயில் பண்றதா டிமோரலைசிங் சொல்லலாமா, டிமோரலைசிங் தி நேம். அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த பிரைம் மினிஸ்டர் இந்த கண்ட்ரிக்கு இருந்தா மக்களுக்கு ஆபத்து, அவரை தூக்கிடலாம். அவரை தூக்கிட்டு தனக்கு யாரை பிடிக்குமோ அந்த கவர்மெண்ட்டை அந்த கண்ட்ரில போடுவாங்க, போட்டு அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஓகேல, சி இப்போ பேசணும் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, பட் மெயின் பர்பஸ் என்னது, இன்னொரு கண்ட்ரியோட லேண்டையோ ரிசோர்ஸையோ கவர்மெண்ட்டையோ கண்ட்ரோல் பண்றது தான் இம்பீரியலிசம். பட் மெத்தட் மாறிட்டு இருக்கு. ஓல்டு மெத்தட் ஒன்னு சொல்றேன், மிலிட்டரி கான்குவெஸ்ட். நியூ மெத்தட் சைபர் அட்டாக் பண்ணி அந்த கண்ட்ரியோட எக்கானமியை மாத்தி இன்ஸ்டபிள் ஆக்கி அந்த இடத்த பிடிக்கிறது. இல்ல உளவாளிகளை உள்ள அனுப்பி மக்களை தூண்டி போராட்டம் பண்ணி இந்த கவர்மெண்ட் சரியில்லை சொல்லி கவர்மெண்ட் மாத்தி தனக்கு பிடிச்சால போடுறது. தனக்கு பிடிச்ச கவர்மெண்ட் வந்துருச்சுன்னா தனக்கு தேவையானதை எழுதி வாங்கிக்கலாம், தனக்கு தேவையான பிசினஸ் பண்ணிக்கலாம். நியூ இம்பீரியலிசம். அதாவது இன்னொரு கண்ட்ரியை பிடிக்கிறதுக்கு மெயின் ரீசன் கண்ட்ரோலிங் தி லேண்ட் ரிசோர்ஸ் எவ்ரிதிங். அதோட மெயின் பர்பஸ் என்னது, எக்ஸ்ட்ராக்டிங் தி ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட்டுக்காக இன்னொரு கண்ட்ரியோட இடத்த பிடிக்கிறோம்ல, இம்பீரியலிசம். ஸோ இந்த உலகத்தில் இன்னும் இம்பீரியலிசம் புதிய புதிய வடிவங்களில் உருவாகி கொண்டே இருக்கின்றது. ஓகே தானே? அப்ப இந்த ஆங்கிள் தானே நம்ம வெனிசுலாவோட இஷ்யூ பார்க்கணும். ஸோ வெனிசுலாவோட லேண்ட்ல இருக்கிற ரிசோர்ஸை யூஎஸ்ஏ கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுது. என்ன ரீசன், யூஎஸ்ஏ பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி. நம்ம என்ன பண்றோம், நம்ம தூரத்தில் இருக்கிற ஆப்கானிஸ்தான், உக்ரைன், பாகிஸ்தான், மற்ற ஊரை கண்ட்ரோல் பண்றதெல்லாம் அப்புறம். பட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு நியர்பை இருக்கிற எல்லா கண்ட்ரியும் கண்ட்ரோல் பண்ணலாம். அதில் முக்கியமான ஒரு கண்ட்ரி என்ன கண்ட்ரி, வெனிசுலா. இந்த உலகத்தில் இருக்கிற அதிகமான ஆயில் ரிசோர்ஸ் இருக்கிற கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரி எது, வெனிசுலா. அந்த கண்ட்ரிக்குள்ள யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிடுச்சு, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளோட கண்ட்ரோல் ஆரம்பிச்சிடலாம். எப்படி ஆரம்பிக்கலாம், ஆஸ் யூஷுவல் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட், வெனிசுலாவோட பிரசிடென்ட் மதுரோ பத்தியான நெரேட்டிவ் ஸ்டார்ட் பண்றாங்க. வெனிசுலால இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய ட்ரக்ஸ் வருது. அந்த இல்லீகல் ட்ரக் ட்ரேடுக்கான மெயின் ஆளே யாரு, வெனிசுலாவோட பிரசிடென்ட் மதுரோ. அப்ப நாங்க என்ன பண்ண போறோம், அவர் கேப்சர் பண்ண போறோம். ஸோ மதுரோ என்ன பண்ணியாச்சு, டைரக்டா நைட்டு உள்ள வந்து அவங்க ஃபேமிலியை, அவரையும் ஒய்ஃபையும் கேப்சர் பண்ணி அமெரிக்கா எடுத்துட்டு போயிடுறாங்க. அதான நியூஸ், அதான இஷ்யூ. ஸோ திஸ் இஷ்யூ இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஆஃப் நியூ இம்பீரியலிசம். வெனிசுலாவில் இந்த உலகத்தில் இருக்கிற ஆயில் ரிசோர்ஸ் இருக்கு, அதை கண்ட்ரோல் பண்ணணும். அப்ப என்ன பண்ணலாம், நெரேட்டிவ் மாத்தலாம், பிரசிடென்டோட பேரை மாற்றலாம், தப்பான ஆளும் மாற்றலாம். இப்போ என்ன பண்ணலாம், அந்த கண்ட்ரியை அந்த பிரசிடென்ட் கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணிடலாம். அரெஸ்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வெனிசுலாவோட கவர்மெண்ட்டை, வெனிசுலாவோட கண்ட்ரியை அமெரிக்கா ஒரு குரூப் தான் கண்ட்ரோல் பண்ணும். மதுரோட ஆட்சியில் எக்கானமி எப்படி இருக்கு, பயங்கர வீக்காக இருக்கு. இப்போ ஆயிலோட ரிசோர்ஸ்ல என்ன ஆகிடும், பிரைவேடைஸ்ட் ஆகிடும். நிறைய கம்பெனிஸ் உள்ள வரும், எல்லா கம்பெனியும் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ அந்த கம்பெனிக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆள் தேவை. உங்கள் ஊரில் என்ன கிடைக்கும், வேலை கிடைக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இன்கம் இம்ப்ரூவ் ஆகும், உங்கள் கண்ட்ரி சூப்பர் ஆகும். இந்த சர்வீஸ் அமெரிக்கா பண்ண போகுது. ஸோ நியூ மாடல் ஆஃப் இம்பீரியலிசம் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, ஓகேல. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் ஸ்டோரி. அண்ட் ஆல்சோ மதுரோ இஸ் தி லாஸ்ட் பர்சன் இந்த நியூ இம்பீரியலிசம் ஃபார்முலாவில், அமெரிக்கா யூஸ் பண்ண ஃபார்முலாவில் இஸ் தி ரீசன்ட் பர்சன். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் இருக்காங்க. சதாம் ஹுசேன்ல இருந்து, சதாம் ஹுசேன் எந்த ஊர், ஈராக் தானே. ஸோ நிறைய கண்ட்ரிஸோட ரிசோர்ஸை இதே ஃபார்முலாவில் அமெரிக்கா பிடிச்சிருக்கு. ஸோ ஈராக்ல இருந்து குவாட்டிமாலா, சிலி, நிக்காரகுவா, பனாமா, வெனிசுலா, நிறைய கண்ட்ரீஸ்லயும் இதே ஃபார்முலா தான். ஓகே, இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் ஃபாலோ பண்ணது ஒரே ஃபார்முலா தான். அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் பேரை ஸ்பாயில் பண்ணும், அப்புறம் கவர்மெண்ட்டே மாத்திரும். ஓகேல. பட் இன்னொரு பாயிண்ட், நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, இந்த கண்ட்ரிஸை மட்டும் ஏன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்க, இந்த கண்ட்ரியோட சில முக்கியமான டெசிஷன்ஸ் நேரடியாகவே யூஎஸ்ஏ பாதிச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் வெனிசுலா வச்சுக்கலாம். எங்க ஊர்ல ஆயில் இருக்கு, ஆயில் வில் பி நேஷனலைஸ்ட். அதாவது இந்த ஆயிலை எடுக்க போறது யாரு, கவர்மெண்ட் மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும். அப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ற வர லாபத்துல அந்த லாபம் ஃபுல்லாக யாருக்கு, கவர்மெண்ட்டுக்கு தான். கவர்மெண்ட் மீன்ஸ் ஃபார் பீப்புள். மேலே பார்த்தோம்ல, இந்த எல்லா கண்ட்ரி என்ன பண்ணணும்னா தன்னோட கண்ட்ரியோட ரிசோர்ஸை நேஷனலைஸ் பண்ணும். எந்த பிரைவேட் கம்பெனிஸும் வந்து அந்த ரிசோர்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. த ப்ராஃபிட் இஸ் ஒன்லி ஃபார் தி பீப்புள். லாஜிக் புரியல. ஃபார் எக்ஸாம்பிள் சிலி இருக்குல்ல, இங்கே வந்து காப்பர் அதிகம். அப்போ காப்பர் எடுக்கிறவங்கள அது ஒரு பிசினஸ் தானே, கம்பெனி வரும்ல, தட் இஸ் நாட் அலோட். த காப்பர் இஸ் நேஷனலைஸ்ட், தட் இஸ் டேக்கன் ஒன்லி ஃபார் தி பீப்புள். ஓகேல. ஸோ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. வெனிசுலா இஷ்யூ பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். யூஎஸ்ஏக்கு ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஒரு நரேஷனை உருவாக்கி அந்த கவர்மெண்ட்டை மாற்றி அந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டை ரிசோர்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆசைப்படுது தானே. ஓகேல. ஸோ பேசிக்ஸ் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டீப்பர் போகலாம். இது ஹிந்துல சண்டே, மண்டே இந்த பேப்பர்ல வந்த வெனிசுலா பத்தியான எல்லா ஆர்டிகல்ஸையும் கவர் பண்ணி இந்த பேசிக்ஸ்ல இருந்து என்ன எக்ஸ்ட்ரா டீப்பா என்ன லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் பேசிக்ஸ். வை யூஎஸ்ஏ வாண்ட்ஸ் டு கண்ட்ரோல் வெனிசுலா. நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கு, பட் நியோ இம்பீரியலிசம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரே பாயிண்ட் தான். இந்த உலகத்தோட ஆயில் ரிசர்வ்ஸ்ல வெனிசுலா கிட்ட மட்டும்
17% இருக்கு. ஒருவேளை அந்த நம்பர் புரியலன்னா இப்படி யோசிங்க. அமெரிக்கா கிட்ட எவ்வளவு ரிசர்வ்ஸ் இருக்கோ, எவ்வளவு ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கோ அதை விட 4 மடங்கு எக்ஸ்ட்ரா ரிசர்வ்ஸ் வெனிசுலா கிட்ட இருக்கு. 4 மடங்கு அமெரிக்கா விட. இப்ப அடுத்த பாயிண்ட், ஜென்ரலாவே ஒரு கண்ட்ரில அதிகமான ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரிஸ், அதாவது அமெரிக்கா என்ன பண்ண ட்ரை பண்ணும்? நம்ம ஆல்ரெடி நியோ இம்பீரியலிசம் இல்ல அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் இம்பீரியலிசம் எல்லாம் பார்த்தாச்சு. பட் இம்பீரியலிசத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் இருக்கு, தட் இஸ் கேபிட்டலிசம். ஸோ கேபிட்டலிசத்தோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் இம்பீரியலிசம், நியோ இம்பீரியலிசம். இன்ஃபேக்ட் ரஷ்யாவோட லெனின் இருக்கார்ல, அவர் ஒரு புக் எழுதிருக்காரு, இம்பீரியலிசம் தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கேபிட்டலிசம் புக் எழுதிருக்காரு. ஸோ இந்த பேசிக் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஏன் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏ இம்பீரியலிஸ்டிக் கண்ட்ரியா மாறுது, என்ன ரீசன்? இந்த பேசிக்கும் முடிச்சிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி எப்படி இருக்கும், அதோட சிஸ்டம் எப்படி இருக்கும்? கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியில அங்க இருக்கிற மக்களை ரெண்டா பார்க்கும். ஒரு கண்ட்ரியில கேபிட்டலிஸ்ட் எக்கானமி இருக்குன்னா அந்த எக்கானமி அங்க இருக்கிற மக்களை ரெண்டா பார்க்கும். சில பேர்கிட்ட மணி இருக்கும், மணி இருக்கிற பீப்புள், சில பேர்கிட்ட மணி இருக்காது, மணி இல்லாத பீப்புள். ஸோ மணி இருக்கிறவங்க நீங்க என்ன பண்ணுங்க, உங்க மணி இன்வெஸ்ட் பண்ணுங்க, கம்பெனி ஆரம்பிங்க, இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க. இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சாச்சு, நீங்க என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட மணி கிடையாது பட் உங்ககிட்ட லேபர் இருக்கு. அப்ப அந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஒர்க் பண்ணுங்க, லேபர்ஸ். ஸோ சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் லேபரா ஒர்க் பண்ண போவாங்க. எல்லா இண்டஸ்ட்ரி என்ன பண்ணும், பொருளை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த பொருளை ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக ஒர்க் பண்ணவங்க லேபருக்கு சம்பளம் கொடுத்துரும், கம்மி சம்பளம் கொடுத்துரும். இந்த எல்லா பொருளையும் எங்க எடுத்துட்டு போகும், மார்க்கெட்டுக்கு எடுத்துட்டு போகும், மக்கள் வாங்குவாங்க. ஸோ ப்ராஃபிட் யாருக்கு, அந்த இண்டஸ்ட்ரிக்கு. அதாவது கேபிட்டல் யார் இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் ப்ராஃபிட். அப்ப யாரை சுத்தி இயங்குது, அந்த இண்டஸ்ட்ரியில இன்வெஸ்ட் பண்ண அந்த கேபிட்டல் சுத்தி இயங்குதா? பட் இதுல இவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ஓகே, செகண்ட் இயர் ஓகே, தேர்ட் இயர் ஓகே. என்ன பண்றோம், நிறைய பொருள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ப்ரொடியூஸ் பண்ண எல்லா பொருளையும் மார்க்கெட்ல வைக்கிறோம், எல்லாரும் வாங்குறாங்க, நிறைய பிரான்ச் போடுறோம், நிறைய பேருக்கு வேலை தரும். வேலை செய்ய செய்ய 5 years 10 years அடுத்து என்ன பண்ணி ஆகணும், ப்ரொமோஷன் தரணும்ல, சம்பளத்தை அதிகமாக்கணும்ல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு 5 years 10 yearsல எல்லா லேபர்ஸோட சம்பளம் ஆகும், அதிகமாகும். லேபர்ஸோட சம்பளம் அதிகமாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடக்ஷனோட பொருளோட வேல்யூ ஆகும், அதிகமாகுமா? இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இது ஒரு பாயிண்ட் லாஜிக். புரியுதா? கேபிட்டலிஸ்டுக்கு ப்ராஃபிட் வந்தாலும் ஃபியூச்சர்ல அவருக்கு 2 ப்ராப்ளம் வரும். ஒன்று வந்து லேபர்ஸ் எல்லாருமே தன்னோட இன்கம் அதிகமாக கேட்பாங்க. எவ்ரி 5 years 10 years தன்னோட இன்கம் அதிகமானாதான் தன்னோட லைஃப் க்ரோத் ஆகுதுன்னு லேபர் தோணும்ல. பட் இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல லேபர்ஸ்க்குலாம் சம்பளம் அதிகமாக்கிட்டா அவரோட ப்ராஃபிட் ஆகும், குறைஞ்சிரும். அப்போ இதுக்கு என்ன பண்ணாலும் யோசிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணியாச்சு, நிறைய பொருள் உற்பத்தி பண்ணியாச்சு. அந்த கண்ட்ரியில எத்தனை மக்கள் இருக்காங்களோ எல்லா மக்களுக்குமான பொருளை உற்பத்தி பண்ணியாச்சு. இவ்வளவு வித்து ப்ராஃபிட் வந்துருச்சு. பட் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக்கணும்னா என்ன பண்ணலாம்? நம்ம ஊர் மக்களுக்கு எல்லா பொருளும் உற்பத்தி பண்ணி கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே ப்ரொடியூஸ் பண்ணா அவங்க வாங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட எல்லாம் வாங்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் பெருசா யோசிக்கலாம். நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஊருக்கு மட்டும் பொருள் உற்பத்தி பண்றதை விட மற்ற எல்லா கண்ட்ரிக்கும் பொருளை உற்பத்தி பண்ணி ஷேர் பண்ணலாம். நேற்று வரைக்கும் நம்ம ஊர்ல மட்டும் தான் பிசினஸ். பட் அதே பொருளை எல்லா கண்ட்ரியும் ஆசைப்படும், எல்லா கண்ட்ரிக்கு அனுப்புனா பிசினஸ் என்ன ஆகுது, குளோபல் பிசினஸா மாறுது. அப்ப அந்த குளோபல் பிசினஸ் எது முக்கியம்? குளோபலைசேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ குளோபலைசேஷனோட ஆரிஜின் பாயிண்ட் என்ன பாயிண்ட்? என்னோட பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், என்னோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ப்ராஃபிட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ அந்த கண்ட்ரிக்குள்ள போகணும்னா அந்த கண்ட்ரி கூட இந்த கண்ட்ரியோட கவர்மெண்ட்டும் அக்ரிமெண்ட் பண்ணணும். எங்க ஊர் பிசினஸ் உங்க ஊர்ல ட்ரேட் பண்றதுக்கு, இன்வெஸ்ட் பண்றதுக்கு, பொருளை வைக்கிறதுக்கு அலோவ் பண்ணுங்க, அக்ரிமெண்ட். இது உங்களுக்கு தெரியும். ஸோ எக்கனாமி இஸ் பாலிடிக்ஸ். எக்கனாமி சுற்றி தான் எல்லா பாலிடிக்ஸும் நடக்கும், உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ கேபிட்டலிஸ்ட் என்ன உருவாகுது, நிறைய கண்ட்ரிக்கு பொருள் அனுப்புறாங்க, ஸோ ப்ராஃபிட் அதிகமாயிடுது. பட் இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, எல்லா லேபர்ஸும் சம்பளம் அதிகமாக கேட்குறாங்க, அப்போ ப்ராஃபிட் ஆகும், குறையும். அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே இண்டஸ்ட்ரி வச்சோம்ல, இப்போ இந்தியா, ஆப்பிரிக்கா, சைனா, எந்த கண்ட்ரியில் லேபர் ரொம்ப ரொம்ப சீப்போ அங்கே போய் என்ன பண்ணலாம்? இண்டஸ்ட்ரி வைக்கலாம். ஸோ சொல்யூஷன் இஸ் ஃபவுண்டட். எந்த கண்ட்ரிலாம் சீப் லேபரோ அந்த கண்ட்ரியில் போய் கம்பெனி வச்சுன்னா எல்லாமே சீப்பாக இருக்கும். லேபர் சீப்பு, வாட்டர் சீப்பு, எலக்ட்ரிசிட்டி சீப்பு. இப்போ உருவாக்குற பொருள் எப்படி இருக்கும்? காஸ்ட் ரொம்ப சீப்பாக இருக்கும். அப்போ எல்லா கண்ட்ரிக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம பொருள் ஆகும், மக்கள் சீப்பாக வாங்குவாங்க, ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். ஓகேல? அப்போ இதுக்கு முன்னாடி கொடுத்த லேபருக்கான சம்பளம் மாதிரி அதிகமாக தராமல் கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம். இப்போ லேபருக்கான ப்ரைஸ் குறையுது, அது எல்லாமே ப்ராஃபிட் ஃபார் கேபிட்டலிஸ்ட். பட் இந்த ஐடியாவை எல்லா கண்ட்ரியும் அக்செப்ட் பண்ண அவசியம் கிடையாது. இந்தியா அக்செப்ட் பண்ணலாம், மற்ற கண்ட்ரி அக்செப்ட் பண்ணலாம். பட் வெனிசுலா மாதிரி கேபிட்டலிசம் பிடிக்காத கண்ட்ரி இந்த ஐடியாவை அக்செப்ட் பண்ணாது. இப்போ என்ன பண்ணி ஆகுறது? யூஎஸ்ஏக்கு 2 ப்ராப்ளம். ஒன்று, இந்த கண்ட்ரியில சீப் லேபர் இருக்கு, ரிசோர்ஸும் சீப்பா இருக்கு. அப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ணா ப்ராஃபிட் என்ன பண்ணலாம்? அந்த கவர்மெண்ட் ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ அந்த கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ண முடியலையா? அந்த கவர்மெண்ட்டை தூக்கிட்டு நமக்கு பிடிச்ச கவர்மெண்ட்டை உருவாக்கலாம். அப்போ நம்மளோட ப்ராஃபிட்டுக்காக இன்னொரு கண்ட்ரியோட ரிசோர்ஸையோ கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றோம்ல, டாமினேட் பண்றோம்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் இம்பீரியலிசம். ஸோ கேபிட்டலிசத்தோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் இம்பீரியலிசம். ஓகே தானே? இப்போ அகைன் தி ஒரிஜினல் ஈவெண்ட், வெனிசுலா, யூஎஸ்ஏ. வெனிசுலாவில் 17% ஆஃப் ஆயில் ரிசர்வ்ஸ் இருக்கு. அமெரிக்காவில் ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பியூரிஃபை பண்ணி விற்கிற இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவை? ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான ஒரு பகுதி தேவை, ஒரு கண்ட்ரி தேவை. நியர்பை யார் இருக்கா? வெனிசுலா இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க? வெனிசுலாக்குள்ள போறாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள போறாங்க. எக்ஸான்,
மொபைல், கல்ஃப் ஆயில், தீஸ் ஆர் சம் அமெரிக்கன் கம்பெனிஸ். என்ன பண்றாங்க, வெனிசுலாவோட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணாங்க. விச் மீன்ஸ் வெனிசுலா ஆயில் இருக்கு, நாங்க என்ன பண்றோம், இண்டஸ்ட்ரி போட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு என்ன தேவை, உங்ககிட்ட மணி கிடையாது, நாங்க இன்வெஸ்ட் பண்றோம், பட் நீங்க என்ன பண்ணுங்க, வேலை செய்வாங்க, லேபர். அப்போ நாங்கள் இண்டஸ்ட்ரி ஆரம்பிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் சம்பாதிக்கலாம், லைஃப் இம்ப்ரூவ் ஆகும், ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம், அதை வித்தா ப்ராஃபிட். அப்போ வெனிசுலா ஆயில எல்லா ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், லேபர் சம்பளம் கொடுத்துரும். அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆயில உலகம் முழுக்க பிசினஸ் பண்ணி ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு அமெரிக்கா போயிடும். ஸோ ப்ராஃபிட் ஃப்ளோன் ஃப்ரம் வெனிசுலா டு அமெரிக்கா. அப்போ இந்த ஹிஸ்டரியை யார் மாத்திரா, சாவேஸ் மாத்திரார், வெனிசுலாவோட முன்னாள் பிரசிடென்ட். ஆக்சுவலி ஹி இஸ் இம்பார்ட்டன்ட் லீடர். இன்ஃபேக்ட் நம்மளோட NCERT 11th 12th புக்ல சாவேஸை கோட் பண்ணி எழுதிருக்காங்க. என்ன பண்றாரு, வெனிசுலாவோட அசெட் என்னது, ஆயில். பட் அந்த ஆயில் யாருக்கு யூஸ் ஆகுது, இண்டஸ்ட்ரீஸ் யூஸ் ஆகுது, பிரைவேட் கம்பெனிஸ்க்கு யூஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணலாம், வெனிசுலா ஆயில் ஷுட் பி நேஷனலைஸ்ட். அந்த ஆயில வெனிசுலன் கவர்மெண்ட் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்றது எல்லாமே கவர்மெண்ட் தான். ஸோ ப்ராஃபிட் ஃபார் கவர்மெண்ட், ப்ராஃபிட் ஃபார் பீப்பிள். ஓகேல. ஸோ எல்லா அமெரிக்கன் கம்பெனிஸும் வெளியே போயிடுச்சு, கவர்மெண்ட் எல்லா வேலையும் பண்ணுது, ஆயில பிசினஸ் பண்ணுது, வர்ற ப்ராஃபிட்ல சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், பாவர்ட்டி எரடிகேஷன் ப்ரோக்ராம். ஸோ ஆயில் மணி இஸ் ஷிஃப்டட் ஃப்ரம் கம்பெனிஸ் டு பீப்பிள். கண்டிப்பா யாருக்கு பிடிக்காது, இம்பீரியலிஸ்ட் கண்ட்ரிக்கு பிடிக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, சாவேஸோட ஆட்சியை கலைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க, பட் முடியல. என்ன ரீசன், இவருக்கு பின்னாடி வெனிசுலாவோட பீப்புள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஹியூகோ சாவேஸை பற்றி ஸ்டார்ட் பண்ணதுனால நான் இந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன், அவரோட ஃபியூச்சரிஸ்டிக் மைண்ட் செட். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள், ஹியூகோ சாவேஸ் ஆல்ரெடி இப்போ நடக்கிற இஷ்யூவை ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் மதுரோ கிட்ட இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு, ஃபியூச்சரில் USA உங்களை, நீங்கள் ஒரு கண்ட்ரியோட லீடராக இருந்தாலும் உங்களை இல்லீகலாக ட்ரக் வந்து என்ன பண்ணுறீங்க, ஸ்மக்லிங் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்றீங்கன்னு சொல்லி உங்களை அக்யூஸ் பண்ணும். என்ன ரீசன், ஒரு கண்ட்ரி கண்ட்ரோல் பண்ணணும்னா முதல்ல அந்த கண்ட்ரியில் இருக்கிற லீடர் இருப்பாங்கல்ல, அந்த லீடரோட இமேஜ் என்ன பண்ணணும், ஸ்பாயில் பண்ணணும். ட்ரக் டிராஃபிக்கர், டெரரிஸ்ட் அப்படின்னு மீடியாவில் ஒரு நரேஷன் உருவாக்கினதுக்கு அப்புறம் அவர் அரெஸ்ட் பண்றது, கேப்சர் பண்றது ரொம்ப ஈஸி. இது வந்து USA யூஷுவல் ரொட்டீன். ஸோ சிமிலர்லி ஃபியூச்சர்ல உங்களுக்கும் அது நடக்கலாம்னு சொல்லிட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா எப்பயோ சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ சாவேஸ் USA பண்றாங்களே இந்த ட்ராப், இது ஒரு ஃபார்முலானே சொல்றாரு. திஸ் இஸ் நொரிகா ஃபார்முலா. அந்த ஃபார்முலா பத்தி தெரிஞ்சுக்கிறது அப்புறம், பட் பாயிண்ட் என்னன்னா, திஸ் இஸ் நாட் தி நியூ திங். இந்த ஃபார்முலாவை நிறைய கண்ட்ரீஸ்க்கு USA அப்ளை பண்ணும். ஸோ ஃபியூச்சர்ல உங்க மேலையும் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். ஸோ சாவேஸ் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த ஃபார்முலாக்குள்ள வரலாம். NORIEGA, நொரிகா, மேனுவல் நொரிகா, இவர் பேர். ஸோ இவர் யாரு, பனாமா கண்ட்ரியோட மிலிட்டரி லீடர். இப்போ பார்க்குறோம்ல, சேம் பாயிண்ட். US என்ன பண்ணுது, இவரு மேல அக்யூசேஷன் வைக்குது, ஹி இஸ் தி ட்ரக் டிராஃபிக்கர். அக்யூஸ் பண்ணி இவரை பவர்ல இருந்து, பனாமாவோட பவர்ல இருந்து வெளியே அனுப்பி பனாமா கண்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுச்சு 1980s. ஸோ சேம் நொரிகா ஃபார்முலாவை வெனிசுலாவோட ஃபியூச்சர் பிரசிடென்ட் மேலேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் சொல்லியிருக்காரு ஹியூகோ சாவேஸ். ஆல்சோ இன்னொரு விஷயத்தையும் கோட் பண்றாரு. ஹைட்டி தெரியும்ல, ஹைட்டி பகுதியை பிரான்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுச்சு. இல்லை இப்படி வச்சுக்கோங்களேன், ஹைட்டி இஸ் தி ஃபர்ஸ்ட் பிளாக் ரிப்பப்ளிக். இப்போ புரியுதுல இம்பார்ட்டன்ஸ். எஸ், ஹைட்டியில் பிரான்ஸ் ஃபாலோ பண்ணது ஸ்லேவரி. அந்த ஸ்லேவரி எதிர்த்து ஹைட்டியில் வந்து ஒரு ஸ்லேவரி ரெவல்யூஷன் வாட்ச். இதெல்லாம் வந்து 1791 1800 அந்த டைம்ல. பட் என்ன பாயிண்ட்னா, அந்த ஸ்லேவரியோட ரெவல்யூஷன்ல முடிவுல பிரான்ஸ் என்ன முடிவு பண்ணுது, ஹைட்டில ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிடுச்சு. பட் நாங்க பண்றோம், பட் எங்களுக்கு ஹைட்டி அது காசு தரணும். அது புரியுதா, பிரான்ஸ் ஹைட்டி கிட்ட உங்க கண்ட்ரில ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணணும்னா எங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும், காசு பே பண்ணணும்னு சொல்லி அந்த பிளாக் கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்குச்சு. 21 பில்லியன். யோசிக்கப்படுதா, ஒரு ஸ்லேவரியா அந்த ஒரு கண்ட்ரி புரட்சிக்கு அப்புறம் எதுவுமே இருந்திருக்காரு, அந்த கண்ட்ரி கிட்ட இவ்வளவு காசை வாங்கியிருக்கு. யாரு, பிரான்ஸ். இதான் பிரான்ஸோட பிளாக் ஹிஸ்டரிஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹைட்டியோட பிரசிடென்டா அரிஸ்டைட், ஜீன் பெர்ட்ராண்ட் அரிஸ்டைட். ஒரு ஃபுல் நேம் இது தேவையில்லை, இது நான் வச்சுக்கேன். ஜீன் பெர்ட்ராண்ட் ரசல் சொல்லுவாங்கல்ல, ஜீன் பெர்ட்ராண்ட் அரிஸ்டைட். ஸோ இவர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம், டெமோக்ராட்டிக்லி எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்றாரு, பிரான்ஸ் எதுக்கு ஹைட்டி கிட்ட இருந்து காசு வாங்குச்சு, அது தப்பு, அது வாங்கின காசை திருப்பி கொடுங்கன்னு கேட்டார். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வந்து பிரான்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த யூரோப்புமே ஒரு பயத்தை உருவாக்குச்சு. என்ன ரீசன், இதே மாதிரி ஃபியூச்சர்ல அல்ஜீரியா என்ன பண்ணலாம், பிரான்ஸ் கிட்ட இருந்து காசு கேட்கலாம். அப்போ எல்லா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸும் தன் அடிமை வச்சிருக்கிற யூரோப்ல இருக்க ஒரு கண்ட்ரிஸ் காசு கேட்கலாம். அப்போ இந்த ஆர்குமெண்ட்டை விடக்கூடாது. அப்போ யாரை ஸ்டார்ட் பண்றா, அரிஸ்டைட். அவரை காலி பண்ணலாம். 2004 ஹைட்டியை விட்டு அரிஸ்டைடை வெளியே அனுப்புறாங்க. ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட் அவுட். சாவேஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறாங்க, பட் பண்ண முடியல, பிகாஸ் இட் வாஸ் லாஸ்ட் டைம். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட், எந்த ஆர்குமெண்ட்லாம், எந்த ஆக்ஷன்லாம் யூரோப்புக்கு வெஸ்டர்ன் பவருக்கு அப்போஸ்டா இருக்கோ அந்த கண்ட்ரியோட லீடரை நேம் என்ன பண்றாங்க, ஸ்பாயில் பண்றாங்க. சிமிலர்லி சதாம் ஹுசேன், இவர்கிட்ட உலகத்தை அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள், வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இவர்கிட்ட இருக்கு. ஸோ ஓகேல, அப்போ உலகத்தை அழிக்கிறதுக்கான ஆயுதங்கள் அவர்கிட்ட இருக்குன்னா he is not a leader, he is a terrorist. ஸோ பேட்டர்ன் புரிஞ்சு போச்சுல. ஸோ திஸ் இஸ் தி யூஷுவல் பேட்டர்ன் ஃபாலோட் பை imperialist countries, naming the leader as the terrorist. ஸோ ஓகேல, அப்போ அந்த ஃபுல் ஈவெண்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யார் மேல தப்பு, எந்த கண்ட்ரி
என்ன ரீசன், இதெல்லாம் தனி பேக்ரவுண்ட். பட் எப்படி குளோபலைசேஷன் டைம்ல, இந்த மாடர்ன் டைம்லயும் இம்பீரியலிசம் எப்படி நியூ ஷேப் உருவாக்குது, அந்த நியோ இம்பீரியலிசம் இந்த குளோபல எப்படி இம்பாக்ட் பண்ணுது, அதோட லிமிடேஷன்ஸ் என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அண்ட் ஆல்சோ நியோ இம்பீரியலிசம் இந்தியாவை ஃபியூச்சர்ல எப்படி இம்பாக்ட் பண்ணலாம், அந்த ஆங்கிளையும் பார்க்கணும். என்ன ரீசன், வாட் இஸ் தி ரியல் பாலிடிக்ஸ், எக்கனாமி இஸ் தி ரியல் பாலிடிக்ஸ், கேபிட்டலிசம் டு நியோ இம்பீரியலிசம், இந்த நியோ இம்பீரியலிசத்தோட ஃபியூச்சர் எப்படி ஷேப்ல மாறும். அப்போ இந்த ஸ்டோரியை நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கொஸ்டின் கேட்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபாரஸ்ட்னு வச்சுக்கலாம், நிறைய மரங்கள் இருக்கு. ஸோ ட்ரீஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், ரிவர் அண்ட் அந்த காட்டுக்குள்ளே வாடுற ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் பீப்புள். ஸோ இப்போ இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா, இஃப் யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் தி ஃபாரஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒன்று, ஹியூமன் பீயிங்ஸ் எப்பொழுதுமே காடுகளுக்கு எதிராக இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லாரையும் அப்புறப்படுத்திட்டு வெளியே அனுப்பிட்டு ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணலாம், இது ஒரு ஸ்டெப். இல்லை அந்த ஃபாரஸ்ட்டில் வாடுற மக்களோட சேர்ந்து ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கலாம், 2 ஸ்டெப் இருக்குல்ல. இந்த 2 வழியில் நீங்கள் எந்த வழியை சூஸ் பண்ணுவீங்க? கண்டிப்பாக செகண்ட் வே தானே. இந்த செகண்ட் வேவை நம்ம மைண்டுக்குள்ள வந்துருக்குல்ல, ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக. இதுக்கு மெயின் ரீசன் வந்து மாதவ் காட்கில். ஸோ மாதவ் காட்கில் தெரியாத யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் இருக்க மாட்டாங்க. ஹிஸ் ஈகாலஜிஸ்ட். இந்தியாவில் ஒரு ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணணும்னா எப்படி கன்சர்வ் பண்ணலாம்னு கவர்மெண்ட்டே ஐடியா கேட்குற ஒரு ஈகாலஜிஸ்ட், இந்தியன் ஈகாலஜிஸ்ட். ஸோ ஓகேல, வாட் இஸ் தி கீவேர்டு? கன்சர்வேஷன் தானே. ஸோ வாட் இஸ் கன்சர்வேஷன் தெரிஞ்சது தான், பட் அகைன் ரிமைண்ட் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடம் வந்து இயற்கையாக இருக்கு வச்சுக்கலாம், நேச்சுரலாக இருக்கு, ஃபாரஸ்ட் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். அந்த இயற்கையை என்ன பண்ண போறோம்? பாதுகாக்க போறோம். we going to protect that natural space. ஓகே, இதுக்காக இப்ப சேஃப்கார்ட் பண்ணதா அடுத்த பல தலைமுறைகளா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதான ரீசன். கன்சர்வேஷனோட மெயின் கோர் ஐடியா தானே. ஸோ இந்த கன்சர்வேஷன் பார்த்து தான் ஆன்சர் பண்ணோம். 2 ஆங்கிள் பார்த்தோம்ல. ஒரு பகுதி கன்சர்வ் பண்ணணும்னா மக்களை அப்புறப்படுத்திட்டு கன்சர்வ் பண்ணலாமா, இல்லை மக்களோட சேர்ந்து அந்த இடத்த கன்சர்வ் பண்ணலாமான்னு யோசிக்கும் போது நான் செகண்ட் அப்ரோச் பண்ணோம்ல. இப்போ நமக்கு ஈஸியாக மைண்டு சொல்லுது இல்லை, மக்கள் முக்கியம், ஃபாரஸ்ட் முக்கியம் தோணுது இல்லை. பட் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 30 இயர்ஸ்க்கு முன்னாடி யாருக்குமே அந்த அப்ரோச் மைண்டில் வரல, இன்க்ளூடிங் மாதவ் காட்கில். ஸோ இவரோட இயர்லி டைமில் இவரோட மைண்ட் செட்டே எலைட் மைண்ட் செட் தான். அதாவது ஒரு அர்பன் பீப்புள் பார்ப்பாங்களே, அதாவது காடுகளுக்கும் தன்னோட லைஃபுக்கும் ரொம்ப தூரமாக இருப்பாங்களே மக்கள், அர்பன் பீப்புள், எஜுகேட்டட் பீப்புள். அவங்க என்ன யோசிப்பாங்க? அவங்களுக்கு காட்டுக்குள்ள இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைல் தெரியாது. இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல காடுக்குள்ள இருக்கிற மக்கள் தான் மரத்தை வெட்டுறாங்க. அப்போ காடுகளை கன்சர்வ் பண்ணணும்னா அந்த மக்களை வெளியே அனுப்பும். யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? அர்பன் பீப்புளோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இது ஒரு கன்சர்வேஷன் அப்ரோச். ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்றதுல அர்பன் பீப்புளோட மைண்ட் செட் தான். இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, மக்கள் அப்புறப்படுத்திட்டு சேவ் பண்ணலாம், திஸ் இஸ் அர்பன் கன்சர்வேஷன் அப்ரோச். ஸோ மாதவ் காட்கிலுக்கு ஸ்டார்டிங் டைம்ல, அவரோட கெரியர் ஸ்டார்டிங் டைம்ல இந்த அப்ரோச் வச்சிருந்தார். ஓகேவா? அப்போ இந்த அர்பன் கன்சர்வேஷன் அப்ரோச் என்ன பண்ணும்? இந்த பகுதியை சேஃப்கார்ட் பண்ணணும்னா அது பிரிச்சிடணும், ஒரு வால் போடணும். நார்மல் சொசைட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, பிரிச்சு வச்சிடணும். அந்த பகுதியை தனி நேஷனல் பார்க் அனௌன்ஸ் பண்ணலாம், வைல்ட் லைஃப் சாங்சுரி அனௌன்ஸ் பண்ணலாம். அங்க மனிதர்களே போகக்கூடாது, ஹியூமன் செட்டில்மெண்ட் இல்லாத பகுதியை மாத்திரணும். திஸ் இஸ் அர்பன் அப்ரோச் ஃபார் கன்சர்விங் சம் பிளேசஸ். அப்போ இந்த அப்ரோச் நம்ம எதை மிஸ் பண்ணிட்டோம்? நான் ஃபாரஸ்ட்குள்ள வாடுற ஆதிவாசிஸ் தானே, ட்ரைபல்ஸ். ஸோ ட்ரைபல்ஸ், மார்ஜினல் கம்யூனிட்டிஸோட லைஃப் ஸ்டைலே ஃபாரஸ்ட் பேஸ் பண்ணி தான். அதாவது எந்த அளவுக்கு ஃபாரஸ்ட் சூப்பராக இருக்கும், எந்த அளவுக்கு எல்லா ஃபாரஸ்ட்டும் இம்ப்ரூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி அவங்க லைஃப் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். அப்போ இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இவங்களோட கல்ச்சரே முடிஞ்ச அளவுக்கு ஃபாரஸ்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிகாஸ் தேர் லைஃப் இஸ் டைடு வித் டிபெண்ட் வித் ஃபாரஸ்ட். இப்போ ஃபாரஸ்ட் டெவலப் ஆக அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஒரு சர்டன் பீப்புளோட லைஃப் ஸ்டைலே, ஒரு சர்டன் பீப்புளோட கல்ச்சரே, அவங்களோட தினசரி வாழ்க்கை எப்படி இருக்கு? ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கன்சர்வ் தி நேச்சர், வி நீட் தி ஹியூமன் சப்போர்ட். ஸோ இவங்களுக்கு ஃபாரஸ்ட் இஸ் தேர் ஹோம், ஃபாரஸ்ட் இஸ் தேர் ஃபுட் சோர்ஸ், தேர் கல்ச்சர், தேர் ஐடென்டிட்டி, எல்லாமே அதுதான். ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறார் யாரு? மாதவ் காட்கில். ஸோ இப்போ அவரோட கன்க்ளூஷன் என்ன? அதாவது ஆஃப்டர் 1980s நான் ஒரு ஈகாலஜிஸ்ட், ஓகேவா, இந்த பகுதியை கன்சர்வ் பண்ண ஆசைப்படுறேன். என்ன ரீசன்? இது ஒரு முக்கியமான ஈகோ சிஸ்டம். ஃபாரஸ்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபாரஸ்ட், பிளான்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் எல்லாமே இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டத்துக்குள்ள டிஸ்டர்ப்டா இருக்கிற ஹியூமன் பீங்ஸை தூக்கிடலாம்னு யோசிச்சேன். இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, இந்த ஈகோ சிஸ்டத்துக்குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூவன்ட் தான் பீப்புள். எப்படி ஃபாரஸ்ட் வளர்றதுக்கு பேர்டு, பிளான்ஸ் எல்லாம் தேவையோ, அதே ஃபாரஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு அந்த ஹியூமன் பீங்ஸும் முக்கியம். ஸோ தீஸ் பீப்புள் ஆர் நாட் அவுட் சைடர்ஸ், தி ஆர் தி பார்ட் ஆஃப் ஈகோ சிஸ்டம்னு இந்த ஐடியாக்கு வராங்க. ஸோ எல்லா மைண்ட் செட்டையும் அவர் ஷிஃப்ட் ஆகுதுல்ல, எப்படி ஸ்டார்டிங் யோசிச்சாரு, இப்போ எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, இது எல்லாமே அவருடைய ஆட்டோபயோகிராஃபி புக்கில் உள்ளது. ஏன் வாக் அப் தி ஹில் 2023 எழுதப்பட்ட அவரோட ஆட்டோபயோகிராஃபி. இப்போ இறந்துட்டாருல, இன்னைக்கு அவரை பத்தி படிக்கிற ரீசன் என்ன? அவர் இறந்து போயிருக்காரு. பட் அவர் இறந்து போயிருந்தாலும் அவரோட மைண்ட் செட் இருக்குல்ல, அவர் மைண்ட் செட் பண்ணிருக்காருல்ல, அவரோட அப்ரோச், காடுகள் எப்படி பார்க்கணும், கன்சர்வேஷன் எப்படி பண்ணணும், இந்த அப்ரோச் தான் உலகம் முழுக்க எல்லாருமே எங்க ஒரு ஈகாலஜிஸ்ட் இருந்தாலும் இந்த அப்ரோச் எடுத்துக்கிறாங்க. அதாவது என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் எப்போ நடக்கும்னா,
இட் ஷுட் பி ஸ்டார்டட் வித் சோஷியல் ஜஸ்டிஸ். ரெண்டும் சேரலனா அங்க கன்சர்வேஷன் நடக்காது. வாட் இஸ் சோஷியல் ஜஸ்டிஸ்? எந்த பகுதியை கன்சர்வ் பண்ண போறீங்களோ அங்க இருக்கிற பீப்புள் இருப்பாங்களே அவங்களுக்கான ஜஸ்டிஸ் இல்லாம, அவங்களுக்கான பாதுகாப்பு இல்லாம ஒரு கன்சர்வேஷன் பண்ணீங்கன்னா தட் கன்சர்வேஷன் வில் நாட் பி ஒர்க். இந்த அப்ரோச்சை உருவாக்குறது மாதவ் காட்கில். இது எல்லாமே இந்த புக்ல பதிவு பண்றாரு. ஸோ நீங்க ஒரு ஜென்ரல் ரீடராகவே இந்த புக்கை படிக்க வேண்டியது அவசியம். என்ன ரீசன்? இந்தியாவோட முக்கியமான பிரெயின் ஈகாலஜி பத்தி, கன்சர்வேஷன் பத்தி அதிகமாக சிந்திச்ச ஒரு மூளை இது. அப்ப இந்த ஒரு புக் படிக்கிறது வழியாக அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் கன்சர்வேஷனை சூப்பரா அடுத்த கட்டத்துக்கு புஷ் பண்ண முடியும். ஓகேல? இப்போ சொல்லுங்க, அவரோட லைஃப் ஹிஸ்டரி என்ன சொல்ல வருது? ஃபாரஸ்ட் ஒன்லி கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் ஒன்லி கன்சர்வேஷன், இதுல இருந்து மாறிட்டு எல்லாரும் எதுக்கு வரணும்? கம்யூனிட்டி பேஸ்ட் கன்சர்வேஷன். இந்த அப்ரோச்சுக்கு வந்துடணும். ஒரு பகுதியை வந்து கன்சர்வ் பண்ண போறோம்னா கம்யூனிட்டி பேஸ்ட் கன்சர்வேஷன் கொண்டு வரணும். அதாவது அங்க எந்த மக்கள் இருக்காங்களோ அந்த மக்களை பயன்படுத்தி அந்த பகுதியை கன்சர்வ் பண்ற மாதிரி ஒரு அப்ரோச்சை உருவாக்கணும். திஸ் இஸ் மாதவ் காட்கில் அப்ரோச். ஓகே தானே? இந்த ஐடியா நமக்கு எல்லாருக்கும் இப்போ தெரியும். அவரோட ஐடியா வந்து படத்தின் வழியாக, டிஸ்கஷன் வழியாக, பாலிடிக்ஸ் வழியாக வந்துருச்சு நமக்கு. ஸோ ஒரு காடுகளை வந்து ஒரு டிஸ்டன்டா இருக்கிற சம்மந்தமே இல்லாத அஃபிஷியல்ஸ் பார்க்கறத விட, அவங்க கன்சிடர் பண்றதை விட லோக்கல் பீப்புளால இன்னும் ஃபாரஸ்ட்டை சூப்பரா பெட்டரா பாதுகாக்க முடியுன்றது தான் ஐடியா. சரி, ஆக்சுவலா இந்த இது பேசணும்ல, இந்த எல்லா ஐடியாவும் சேர்த்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வேர்டு உங்களுக்கு தெரியும், பட் ஜஸ்ட் இன்ட்ரோ பண்றேன். ஹியூமன் நேச்சர் கண்டினியூம். இந்த வேர்டு யூஸ் பண்ணாம ஒரு யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட் தன்னோட என்விரான்மென்ட் பேப்பரை முடிக்க மாட்டாங்க. ஹியூமன் இஸ் பார்ட் ஆஃப் தி நேச்சர், which means to conserve the nature human must participatory conservation இல்லனா democratization of environmental governance. environmental governance பண்ணனும்னா it should be democratic. What is democratic? People's participation. That is called as human nature philosophy. So இந்த human nature கண்டினியூ மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 ஆக்ட் வந்தா இருக்கட்டும், ஜாயிண்ட் ஃபாரஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், கிராம சபா எம்பவர்மெண்ட், இந்த எல்லா ஐடியாஸ் வந்ததுக்கான ரீசன் வந்து இந்த மேலே பார்த்து ஹியூமன் நேச்சர் கண்டினியூ தான். பார்ட்டிசிபேட்டரி கன்சர்வேஷன் அண்ட் டெமோக்ராட்டிக் பேஸ்ட் என்விரான்மெண்டல் கவர்னன்ஸ். ஓகே தானே? இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நாலேஜ் ரொம்ப சிம்பிளா இருக்க மாதிரி தெரியும். பட் ஒரு 30 years 40 years முன்னாடி வச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1970s வச்சு பாருங்க. அந்த டைம்ல நீங்க வந்துருக்கீங்கன்னா இப்போ ஃபாரஸ்ட் பத்தி யோசிக்கிறோம்ல, அந்த ஐடியா இருக்காது. அதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரூஃப் 1972 வந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் என்ன பண்ணுச்சு? வைல்ட் லைஃபை கன்சர்வ் பண்ண போறன்ற நேம்ல அங்க வாடுறாங்களா மக்கள், ஹண்டர்ஸ், கேதரர்ஸ், ட்ரைபல்ஸ், ஸ்மால் ஃபார்மர்ஸ், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுச்சு? டிஸ்டர்ப் பண்ணுச்சு, சப்ஜுகேட் பண்ணுச்சு, ஒடுக்குச்சு. அப்போ கவர்மெண்டோட ஒரு ஆக்ட் என்ன பண்ணுது? கன்சர்வேஷன் மெத்தட தெரியல, சோஷியல் ஜஸ்டிஸ் கட் பண்ணிட்டு ஒரு கன்சர்வேஷன் உருவாக்கி இருக்கு. யோசிக்க முடியுதா? இந்த வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஆக்ட் 1972 வந்த இந்த ஆக்ட் இருக்குல்ல, இந்த ஆக்ட் கம்ப்ளீட்லி ஒரு பகுதி கன்சர்வ் பண்றதுக்கான ஃபுல் பொறுப்பும் given to the forest department. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபாரஸ்ட் பக்கத்துல ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வந்துருவாங்க. அப்போ ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் வெர்சஸ் பீப்புளுக்கு அவங்களுக்கு பிடிக்காது. the forest officials will treat the local people as criminals. ஸோ இது எல்லாமே யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ? காட்கிலோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்படிதான் இருந்திருக்கு இந்தியாவோட ஹிஸ்டரியில கன்சர்வேஷன், இப்படிதான் இருந்திருக்குன்னு அவர் என்ன பண்றாரு? ஆட்டோபயோகிராஃபில போர்ட்ரேட் பண்றாரு. அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், மாதவ் காட்கில படிக்கிறதுக்கு இன்னொரு ரீசன். வெஸ்டர்ன் காட்ஸ்ல பிறந்தவர் மாதவ் காட்கில், born in வெஸ்டர்ன் காட்ஸ் 1942. ராஜ்புரத்துல அந்த மவுண்டன் லேண்ட்ஸ்கேப்ல இருந்து வந்த ஒரு பர்சனாலிட்டி. அப்ப அவர் ரைட்டிங் எப்படி யோசிச்சு பாருங்க. அந்த லேண்டை பத்தியான டீப் நாலேஜ் அவருக்கு இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதை ஷேர் பண்ணியிருப்பார். அட் தி சேம் டைம் யோசிச்சு பாருங்களேன், 1940s வெஸ்டர்ன் காட்ஸ் எப்படி இருக்கும், 1940s இந்தியன் மவுண்டன்ஸ் எப்படி இருக்கும், 2000 எப்படி இருக்கும். அப்போ டைரக்டா அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே அடிக்கிறத பார்த்துருப்பார்ல, அந்த டிஸ்ட்ரக்ஷனை பார்த்துருப்பாரு. ஸோ நமக்கு எப்படி தோணும்னா அந்த மலை வந்து டிஸ்டர்ட் ஆகிற மாதிரி தெரியும், அவருக்கு எப்படி ஃபீல் ஆகும்? தன்னோட ஹோம் லேண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ ஒரு லைஃப் எய்ம் என்னவா இருக்கும்? அதை கன்சர்வ் பண்ண இருக்கும்ல. இப்போ அதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது. 2011 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் மாதவ் காட்கில இந்த வெஸ்டர்ன் காட்ஸை எப்படி சேஃப்கார்ட் பண்றது ஐடியா கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே பொறுப்பு தராங்க 2011. ஸோ காட்கில் என்ன பண்றாரு? எல்லா வெஸ்டர்ன் காட்ஸ் முழுக்க எல்லா மக்களையும் சந்திக்கிறாரு, பேசுறாரு, பகுதி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு. ஸோ பகுதிக்கு போறாரு, அங்கிட்ட கம்யூனிட்டிஸ்ட் பேசுறாரு, வில்லேஜர்ஸ், பஞ்சாயத்து எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ அதோட கன்க்ளூஷன்ல தான் கொண்டு வராரு பீப்பிள் டிரைவன் ப்ரொடெக்ஷன். கண்டிப்பா வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாக்க வேண்டியது அவசியம், நிறைய அழிஞ்சு போச்சு. பட் இட் ஷுட் பி சேஃப் கார்டட் வித் பீப்பிள்ஸ் பார்ட்டிசிபேஷன் மாத்துறாரு 2011. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் முன் வச்ச பாயிண்ட் என்ன? பீப்பிள் டிரைவன் கன்சர்வேஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ மக்கள் முக்கியம், மக்களை அப்புறப்படுத்தக்கூடாது. ஃபர்ஸ்ட். செகண்ட், அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்குன்னு தனியா வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி அத்தாரிட்டி ஒரு அத்தாரிட்டி கொடுங்க அந்த பகுதியை மட்டும் மேனேஜ் பண்றதுக்கு. அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸ்ல நிறைய பகுதி என்ன ஆகிட்டு இருக்கு? அழிஞ்சு போயிட்டு இருக்கு. அந்த எல்லா பகுதியிலுமே நிறைய முக்கியமான ஸ்பீஷஸ் இருக்கு. ஸோ அந்த பகுதியை என்விரான்மெண்டலி மோஸ்ட் சென்சிட்டிவ் ஏரியான்னு டிக்ளேர் பண்ணணும். அப்படி டிக்ளேர் பண்ணிட்டா அந்த பகுதி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துக்குள்ள எந்த இண்டஸ்ட்ரி வரக்கூடாது. இதுக்கப்புறம் புதுசா வந்து எந்த பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வரக்கூடாது. பிளஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆல்ரெடி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் என்ன பண்ணியாகணும்? அங்கிருந்து வெளியே போகணும். ஸோ இது எல்லாமே வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி எக்ஸ்பர்ட் பேனல் 2011 கொடுத்த ரெக்கமெண்டேஷன். வெஸ்டர்ன் காட்ஸ் ஈகாலஜி எக்ஸ்பர்ட் பேனல் கொடுத்த ரெக்கமெண்டேஷன். அதோட ஹெட் தான் யாரு? மாதவ் காட்கில். பாயிண்ட் என்னது?
people driven conservation. The Western Ghats should be declared as ecologically sensitive place. ஒரு பகுதியை சென்சிட்டிவ்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா அங்க இதுக்கப்புறம் நோ மோர் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இந்த ரிப்போர்ட்டை இந்த ஐடியாவை இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிடிக்குமா? பிடிக்காதுல்ல. ஏன்னா அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, மாதவ் காட்கில் பாயிண்ட் ஆஃப் வியூல வெஸ்டர்ன் காட்ஸ்ல முக்காவாசி பகுதி சென்சிட்டிவா இருக்கு. தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுக்குள்ள இண்டஸ்ட்ரி வரக்கூடாது. அப்போ இண்டஸ்ட்ரீஸ்க்கு பிடிக்கல. அப்போ என்ன பண்றாங்க? இன்டெரக்ட் பாலிடிக்ஸா கவர்மெண்ட் பேசுறாங்க. கவர்மெண்ட் மறுபடியும் வேற ஒரு கமிட்டியை போடுறாங்க. ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமே 2013 கஸ்தூரி ரங்கன் கமிட்டி. இப்போ சொல்லுங்க, இவரோட ரிப்போர்ட் எப்படி இருக்கும்? மாதவ் காட்கில் ரிப்போர்ட்டோட ஸ்ட்ராங்கா இருக்கும், வீக்கா இருக்குமா? வீக்கா தானே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா தான் இருக்கு, அது ஓகே. பட் இந்த ஃபுல் வெஸ்டர்ன் காட்ஸையும் ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ்னு சொல்ல வேணாம். இதுல ஒரு 30% ஏரியா மட்டும் ஈகாலஜிக்கலி சென்சிட்டிவ் ஏரியா அனௌன்ஸ் பண்ணலாம். ஆச்சு புரியுதுல? விச் மீன்ஸ் அந்த 30% விட்டுட்டு மற்ற பகுதிகளில் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கலாம் அர்த்தம். இண்டஸ்ட்ரீஸை ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம். பாயிண்ட்னா இவ்வளோ வீக்கான ரிப்போர்ட்டை கூட நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஸோ இன்ன வரைக்குமே வெஸ்டர்ன் காட்ஸ்ல அந்த கண்டெஸ்ட் இருக்கு, காம்படிஷன் இருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸை கன்சர்வ் பண்ணுமா, இல்லை டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்தணுமா, க்ரோத்துக்கு பயன்படுத்தணுமா? இந்த கான்டெஸ்ட் இன்னும் முடியவே இல்லை. பட் இந்த கான்டெஸ்ட் உருவாக்குனது யாரு? மாதவ் காட்கில். ஆல்ரெடி இந்த பகுதியை டெவலப்மெண்ட் பயன்படுத்துறீங்க, தட் இஸ் நாட் குட், we should conserve. அந்த கான்டெஸ்ட்டை ஸ்ட்ராங்காக உருவாக்கிருக்காரு. இப்போ அடுத்த பாயிண்ட், நம்ம அடிக்கடி பேப்பர்ல படிச்சிருக்கோம்ல, எக்ஸாம் வந்திருக்கு. நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். இதை உருவாக்குனது யாருன்னா மாதவ் காட்கிலோட அப்ரோச் தான். விச் மீன்ஸ் இந்த நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் ஒன்று உருவாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நீல்கிரிஸ் எப்படி பார்த்தாங்கன்னா, நீல்கிரிஸ்ல மலைகள் இருக்கு, ஹில்ஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் இருக்கு, அதான் பார்த்தாங்க. பட் இவரோட ரிசர்ச்க்கு அப்புறம் தான் இதுல திஸ் பிளேஸ் இஸ் ஈகாலஜிக்கலி மோஸ்ட் ஸ்பெஷல்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ் வருது. அண்ட் ஆல்சோ ஒரு பகுதி கன்சர்வ் பண்ணணும்னா அந்த ஃபுல் லேண்ட்ஸ்கேப்பையுமே கன்சர்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே எலிஃபென்ட் இருக்கும். அந்த எலிஃபென்ட் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த ஃபுல் பகுதி என்ன பண்ணணும்? கன்சர்வ் பண்ணணும். அந்த லேண்ட்ஸ்கேப் லெவல் கன்சர்வ் பண்ண ஐடியா இருக்குல்ல, பயோஸ்பியர் ரிசர்வ். இந்த ஐடியாவும் அவர் கொண்டு வரது தான். ஸோ லேண்ட்ஸ்கேப் லெவல் கன்சர்வேஷன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் அவர் ஓல்டு திங்கிங்? ஒரு ஃபாரஸ்ட்டை மட்டும் தனியாக பாதுகாக்கலாம். என்ன பண்ணலாம்? ஃபென்சிங் போடுங்க. ஃபென்சிங் போட்டுட்டு இதுக்குள்ள அந்த ஃபாரஸ்ட்டை கன்சர்வ் பண்ணலாம். பட் அப்படி தேவையில்லை. இந்த நியூ அப்ரோச். அந்த ஃபாரஸ்ட் எதுக்குள்ள கரெக்டாக இருக்கும், அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எங்கெல்லாம் போயிட்டு வருதோ அந்த ஃபுல் பகுதியையும் நம்ம என்ன பண்ணணும்? கன்சர்வ் பண்ணணும். லேண்ட்ஸ்கேப் பேஸ்ட் கன்சர்வேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவர் பண்ண முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பீப்புள் என்ன ஆவாங்க? இறந்து போயிடுவாங்க. இது இறக்காத இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறுவனங்கள் என்ன ஆகும்? வருஷம் அதிகமாக எக்ஸ்பென்ஸ் அதிகமாக ஸ்ட்ராங் ஆகும். சென்டர் ஃபார் ஈகாலஜிக்கல் சயின்ஸ், அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இருக்குல்ல பெங்களூர், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இன் பெங்களூர். அதுல ஈகாலஜிக்கல் சயின்ஸ்க்கு ஒரு தனி சென்டரை வந்து கிரியேட் பண்றது ஹெல்ப்ஃபுல்லா இருக்காரு. ஸோ ஹி எஸ்டாப்ளிஷ்ட் தி Ecological Science Center at IAS. Okay, so these are the important contribution of Madhav Gadgil. UPS aspirant நீங்க தெரிஞ்சுக்கணும்னா see ஹேரோட்ல கொடுத்துருக்கேன். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, see ஐடியாவை சொல்லல, ஃபேக்டா சொல்றேன். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் இது நீல்கிரிஸ் பயோஸ்பியர் ரிசர்வ். யாருடைய ஐடியா? காட்கில். ஸோ சேம் நீல்கிரி பயோஸ்பியர் ரிசர்வ் பிகம் தி யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, மேப் இருக்குல்ல, யுனெஸ்கோவோட மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் ப்ரோக்ராமுக்கு ஆட் ஆயிருக்கு. ஸோ யூபிஎஸ்சி ஃபேக்ட் பாயிண்ட் ஆஃப் இது முக்கியம். பட் நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வெண்டா மாதவ் காட்கிலோட பிலாசபியா எடுத்துக்கணும். பீப்பிள் டிரைவன் அப்ரோச் இருக்குல்ல, அப்ப அந்த பீப்பிள் டிரைவன் அப்ரோச் வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ்ல புரிஞ்சுக்க முடியாது. 10 மினிட்ஸ்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்கே தவிர அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. வாட் இஸ் ரியல் லேர்னிங்? யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம்ல, அந்த ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் நமக்கு வரணும்னா அந்த புக்கை படிக்கணும். ஏ வாக் அப் தி ஹில் பார்த்தோம்ல, ஆட்டோபயோகிராஃபி. இந்த புக்கை படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ஃபியூச்சர் கவர்னன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ உங்களோட ஃப்ரீ டைம்ல உங்களோட ஹாபியா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 5 பேஜ் 10 பேஜ் படிக்கிற மாதிரி மாற்றிக்கும்.